திராவிடமா இந்துத்துவம்? நாங்க ரெண்டுமே ஒரே தட்டுல தான் வைக்கோம். ஏன்னா மறைப்பு இன்னும் அழிப்புக்கு தானே வழிவகுக்குது. திராவிடம் தமிழ்ல அழிக்குதுன்னு இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? தமிழ் குடியை ஆதரிக்கிற சீமான் சாதி ஆதரிக்கிறாராங்க. இந்த இடத்துல தான் எங்களுக்கு கோவம் வருது. இப்ப நீங்க எல்லா தலைவர்களையும் ஒரே தரத்துல வச்சீங்கன்னா எங்களுக்கு சிக்கல். பெரியார் தாங்க அத்தனைக்கும் காரணம் நீங்க சொல்லும் பொழுது அதை எப்படி நாங்க ஏற்க முடியும்? அப்படி மீளாய்வு செய்யும் போது முதல்ல நாங்க சொன்னது பெரியாரை நாங்க வழிகாட்டியாக இருக்கிறோம் தான் சொல்லுவோம். சிறுபான்மையினர் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் என்ற கட்சியில 90% இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு பேசுறேன். நான் சீமான் அவர்கள் தான் தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே அல்லன்னு பேசுறேன். திருப்பரங்குன்றம் விஷயத்துல நாம் தமிழோட ஸ்டாண்ட் நீங்க சொல்லுங்க, இஸ்லாமியர்களுடைய வார்த்தை ஃபுல்லா என்ன சொன்னாங்க? பிஜேபி உள்ள வந்து அதனால எங்களுக்கு போட்டு போட்டுருங்க. நான் சீமான் அவர்கள் மட்டும்தான் வழங்கப்பட்டது தீர்ப்பு தானே தவிர நீதி அல்லன்னு சொல்லி தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கு தெரியாம இது மாதிரி நடந்துருச்சா? சிஏஏ போராட்ட காலத்துல ஒரு நபரின் மீது தேச துரோக வழக்கு போட்டப்பட்டதான் சீமான் அவர்கள் மீது மட்டும் தான் முதல்ல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வீட்டு கையெழுத்து போட்டாங்க. சரிங்களா? அதன் பிறகு நாங்க தெரியாம கையெழுத்து போட்டோம்னு சொன்னாங்க. ஆனா திமுக பாஜக கூட வரலாறு இருக்கா இல்லை? அதே போல முந்தையில நின்ற போது தமிழ்ச்செல்வன் நின்ற போது தமிழ்ச்செல்வனுக்கும் ஆதரவாக சீமான் பேசினாரு. நான் கேட்கிறது இதே நிகழ்வை சீமான் செய்திருந்தால் என்ன சொல்லியிருக்கேன்? திராவிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இப்போ நீங்க எது மெயினான த்ரெட்டுன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? திராவிடமா இந்துத்துவமா? எது நீங்க மெயினான த்ரெட்டுன்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியாவே கேட்கறாங்க. இந்துத்துவம் இந்த நிலத்துல இந்துத்துவம் பிராமணியம் எல்லாமே இந்த நிலத்துல எதிரானது தான். அதுல எங்களுக்கு மாற்று கருத்தில். ஆனா அந்த முதன்மையானது திராவிடமா இந்துத்துவம்? நாங்க ரெண்டுமே ஒரே தட்டுல தான் வைக்கணும். ஏன்னா இந்துத்துவம் அப்படிங்கிறது இந்துத்துவம் பிராமணியம் அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களை, இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மக்களை, வளங்களை சுரன்ற எல்லா வேலைகளையும் செய்யுது. அதே வேலையை திராவிடமும் செய்யுது. திராவிடம் செய்தா இல்ல திராவிட கொள்கையை வச்சிருக்கிற கட்சி செய்தா? எனக்கு அந்த திராவிடம் என்கிற கருத்தியலே இங்க இல்லாத கருத்தியல் நாங்க சொல்றோம். திராவிடம்ன்ற கருத்தியலே தேவையில்லாத கருத்தியல். இப்ப திராவிடம் என்ன நீங்க சொல்லுங்க? திராவிடம் பல மொழிகள் சேர்ந்த அப்ப நான் என்னை திராவிடன் அடையாளப்படுத்திக்கிற மாதிரி மலையாளியும் தன்னை திராவிடன் அடையாளப்படுத்திக்குவாரா? தெலுங்கர் தன்னை திராவிடர் அடையாளப்படுத்திக்குவாரா? கன்னடர் தன்னை திராவிடர் அடையாளப்படுத்திக்குவாரா? போனதுதான் மற்ற மொழிகள். அதாவது தமிழில் இருந்து உருவானதுதான் கன்னடம்னு சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் பேசினாங்க. உலகநாயகர் என்ன எதிர்வினை வந்துச்சு கர்நாடகால இருந்து? அந்த மொழியில இருந்து அவங்க உருவானதே அவங்க ஏத்துக்கல. ஆனா நீங்க அந்த மொழியெல்லாம் உள்ளடக்கிய திராவிடன்னு உருவான நான் இப்ப நான் தாங்க மூலவரே. இப்ப நான் தானங்க இதுவா இருக்கணும். ஆனா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவங்களே என்னல இருந்து பிரிஞ்சு போனவங்க நீங்க சொல்றீங்களா? அது அவங்க ஏத்துக்கணும்ல. இல்ல அவங்க ஏத்துக்காங்க அது ரெண்டாவது தான். ஆனா நமக்கு தெரியுது ஹிஸ்டரி கீழடியில இருந்து இது எல்லாமே ஹிஸ்டரியா ஒரு வரலாறா. அதுதான் சொல்றேன். அதாவது திராவிடம் என்பது இடையில வந்தது. தமிழ் தான் முதல்ல இருந்து இருக்கிறது. அப்ப தமிழ்ன்ற அடையாளத்துல இருந்துட்டு போறேன். ஏன்னா மலையாளி ஏத்துக்கல, தெலுங்கர் ஏத்துக்கல, கன்னடர் ஏத்துக்கல, துளு பேசக்கூடியவர் ஏத்துக்கல, நான் ஏன் ஏத்துக்கணும்? அது ஓகே. இப்ப என்னோட மெயினான கொஸ்டின் என்னன்னா, இப்ப இந்துத்துவம் அப்படிங்கிறது ஒரு ரேஸையோ ஒரு இன கம்யூனிட்டியே இருப்பையே கேள்விக்குள்ளாக்குது. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனா திராவிடம் அப்படி கேள்விக்குள்ளாக்குதா? திராவிடம்ன்றது தமிழர்ன்ற ஒரு இன அடையாளத்தை மறைக்குதுன்னு நாங்க சொல்றோம். ஏன்னா மறைப்பு இன்னும் அழிப்புக்கு தானே வழிவகுக்குது. இப்ப நீங்க உங்க இனத்துல நீங்க ஒரு இனத்துல பிறந்திருக்கிறீங்க, அந்த இனத்துல இருக்கிறீங்க, அந்த இனத்தினுடைய அடையாளத்தை தொடர்ச்சியாக மறைச்சுக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்? ஒரு கட்டத்துல அந்த இனம் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிருமே. இப்ப அதைத்தானே திராவிடம் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்குது. திராவிடம் தமிழ்ல அழிக்குதுங்கிறீங்களா? இல்லன்னு நீங்க சொல்றீங்களா? நான் என்ன கேட்கிறேன்னா, அருகில கேரளா மாநிலம் இருக்கு இல்லையா? கேரளா மாநிலத்துல தமிழ் பேசக்கூடிய முதலமைச்சர் காட்டுங்க. தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட முதலமைச்சரை காட்டுங்க. தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட அமைச்சர்களை காட்டுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்க. கர்நாடகா இருக்கா? கர்நாடகால தமிழ் மொழி தாய்மொழியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. நிறைய நாடுகள்ல தமிழ், அதாவது உலகமெங்கும் தமிழர்கள் பரவி வாழ்ற இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல தமிழர்கள் தன்னுடைய ஒரு சில உயரிய இடங்களுக்கு போறாங்க. அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் பரவி வாழ்றாங்க. பரவி வாழக்கூடிய தமிழர்கள் யாரும் நாங்க தான் எங்க ஆளுமை நிலைநாட்டுவோம், நாங்க தான் இந்த இடத்துல ஆளுவோம் அப்படிங்கிற எந்த ஒரு மனநிலையிலும் இல்லை. அவங்க உலகமெங்கும் வேலைகளுக்காக புலம்பெயர்ந்து போனவர்கள் தங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு அதிகார பிரதிநிதித்துவத்தை பெற்றாங்க. இன்றைக்கும் இந்த நிலத்துல தெலுங்கர்கள் அமைச்சர்களாக இருக்கக்கூடாது, மலையாளிகள் அமைச்சர்களாக இருக்கக்கூடாது, கன்னடர்கள் அமைச்சர்களாக இருக்கக்கூடாது நாங்க சொல்லலை. ஆனா ஆளுகிற பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, முதன்மை அமைச்சர்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நாங்கள் தான் இருப்போம்னு சொல்றோம். அதுவே இங்க சிக்கல். அதுவே என் கேள்விக்குள்ளாக்கப்படுது. அது ஏன் கேள்விக்குள்ளாக்கப்படுதுன்றதுதான் என் கேள்வி. ஏன் கர்நாடகால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட தமிழரா இல்லை? 1 கோடி தமிழர்கள் வாழ்றாங்க. ஏன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை? ஒண்ணுமில்ல, ஒரு வார்டு கவுன்சிலர் ஆனதுக்கு கர்நாடகால தெருவெங்கும் செருப்பு கல்வி அடிச்சது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது நான் தமிழ்நாட்டில் நாங்க அப்படி பேசலையே. நாங்க சொல்வது இங்க தெலுங்கர்கள் எவ்வளவு சதவீதம் வாழ்றாங்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு போல நாம் தமிழர் கட்சி இங்க சீட்டு கொடுத்துருக்கோம். தெலுங்கர்களுக்கு நாங்க சீட்டு கொடுத்துருக்கோம், கன்னடர்களுக்கு நாங்க சீட்டு கொடுத்துருக்கோம், மலையாளிகளுக்கு நாங்க சீட்டு கொடுத்துருக்கோம், தேர்தலில் போட்டியிடணும் வாய்ப்பு கொடுத்துருக்கோம். நாங்க ஒட்டுமொத்தமா இன வெறியர்கள் அல்ல. ஒட்டுமொத்தமா இந்த இடத்தையே நாங்க வெறுக்கிறோம்னு நாங்க சொல்லல. எல்லா தேசிய இனங்களையும் நாங்கள் மதிக்கிறோம். எல்லா தேசிய இனங்களை போலவே நாங்களும் எங்க நாட்டை ஆளணும் நாங்க ஆசைப்படுறோம். எப்படி கேரளாவை மலையாளி ஆளுவது சரியோ, எப்படி கர்நாடகாவை கன்னடர் ஆளுவது சரியோ,
எப்படி ஆந்திராவை தெலுங்கு ஆளுவது சரியோ அது போல தமிழ்நாட்டை தமிழர்கள் நாங்கள் ஆள்றோம். எந்த நீங்க இதை சொல்லுங்க, ஆந்திரால ஒரு தமிழ் முதலமைச்சர் தெரியுமா? ஆந்திரால ஒரு தமிழ் முதலமைச்சர் பேர் சொல்லுங்க. கர்நாடகால ஒரு தமிழ் முதலமைச்சர் பேர் சொல்லுங்க. கேரளால ஒரு தமிழ் முதலமைச்சர் பேர் சொல்லுங்க. வந்தாரை வளைவு வச்சுட்டோம், அளவு வச்சுட்டோம். நாங்கள் ஆள்றோம்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்றத எங்களுடைய கேள்வி. சொல்லும் பொழுது யாருக்குமே இல்ல, அது மக்கள் தானே முடிவு. அதாவது நான் இருக்கக்கூடிய கட்சிகளிடத்துல கேட்கறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை தமிழர் ஆளுன்னு சொல்லும்போது ஏன் பதட்டப்படுறீங்க? யார் தமிழர் ஏன் கேள்வி எழுப்புறீங்க? இதே கேள்வியை கர்நாடகாலேயோ அல்லது ஆந்திராலேயோ போய் உங்களை எழுப்ப முடியுமா? தெலுங்கானால போய் உங்களை எழுப்ப முடியும்? யார் கன்னடர், யார் தெலுங்கர்னு எழுப்ப முடியுமா? அவ தமிழ்நாட்டுல தமிழர் ஆளுன்னு சொன்னா அது சரியான கோரிக்கை தான், ஏற்றுக்கொண்டு போறதுல என்ன சிக்கல்? KN நேரு பேசலையா ரெட்டியார் மாநாட்டுல? ரெட்டியாரா இருந்தா போதும், நீங்க வாங்க நான் கையெழுத்து போட்டு தரேன், பேசியிருக்காரா இல்லையா KN நேரு? இதெல்லாம் சாதி பேச்சுல ஏன் வரமாட்டேங்குது? தமிழர்கள் எங்கேயாவது ஒரு தமிழ் சமூக சார்ந்தவங்க ஏதாவது பேசிட்டாங்கன்னா ஒரு பாருங்க, தமிழர்கள்னாலே இப்படிதான் காட்டு மிராண்டிகள்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல. ஏன் KN நேரு அவர்கள் பேசினது வரல? ஏன் அவர் ரெட்டியார் சங்கத்துல கலந்து கொண்டது வரல? அப்ப இந்த இடத்துல என்ன செய்யப்படுது அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு இனத்தை வந்து நீங்க திராவிடம் 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 சொல்லிட்டு தமிழர்ன்ற இனத்தையே நீங்க மறைக்கிறீங்க. இப்ப கேரளால பினராயி விஜயன் சொன்னாரு, என்னை வந்து திராவிடன்னு சொல்லாதீங்க, திராவிடன் இல்லை நான் மலையாளின்னு சொல்றாரு. அப்ப அவர் அதை சொல்லும்போது நான் வந்து திராவிடன் தமிழர்னு சொல்றதுல என்ன சிக்கல்? நான் ஏன் திராவிடன்ற போர்வையை ஏத்துக்கணும்னு நான் கேட்கிறேன். திராவிடன்ற போர்வை எதுக்காக நான் ஏத்துக்கணும்? ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. இல்ல, திராவிடங்கிறது அது வந்து ரேஸ் மட்டும் இல்லாம சமூக நீதி சொல்லுங்க. சமூக நீதி அடிப்படையில சொல்லுங்க. திராவிடத்தை அடிப்படையா ஏற்றுக்கொண்ட கட்சிகள் ஏதாவது சொல்லுங்க. திமுக சொல்றீங்களா? திமுகல இதுவரைக்கும் ஒருத்தரை ஆதித்தமிழரை பொது தொகுதியில் நிறுத்திருக்காங்களா? ஆர் ராசா ஆகச்சிறந்த இன்டெலெக்சுவல் நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர், நல்ல ஒரு இன்டெலெக்சுவல், அவரை ஏன் ஒரு பொது தொகுதியில நீங்க நிறுத்த மறுக்கிறீங்க? சமூக நீதி பேசுறீங்கல்ல, நீங்க தானே சமூக நீதி பேசுறீங்க, நீங்க தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோன்றீங்க. இன்றைக்கு வந்து எல்லாரும் படிக்க போயிருக்கான்னு அதுக்கு காரணம் நாங்க தான், நீங்க பேசுறீங்களா? ஏன் கொண்டு வரல? இன்றைக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன், திமுகவினுடைய இந்த ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி பிரசிடண்ட் வந்து தலித் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு தலையில உட்கார வைக்கிறாங்களா இல்லையா? சம்பவங்கள் நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா? ஏன் அப்புறம் இதெல்லாம் எப்படி நடக்குது? நீங்க தானே வளர்த்தீங்க, நீங்க தானே சமூக நீதி பேசுறீங்க. என்ன சமூக நீதி இருக்கு? திராவிடத்துல எந்த சமூக நீதியும் கிடையாது. தமிழர்களுக்கு இயல்பாவே சமூக நீதின்ற கருத்து இருக்கு. தமிழர்கள் யாரையும் ஒடுக்கி வாழ்ந்தவர்களும் அல்ல, ஒதுக்கி வாழ்ந்தவர்களும் அல்ல. தமிழர்கள்ட்ட இயல்பாவே சமூக நீதின்றது தமிழர்கள்ட்ட இயல்பாகவே முன்னோக்கு பார்வைங்கிறது இருக்கு. ஆனா அதை ஏதோ திராவிட கட்சிகள் தான் கொண்டு வந்தது போலவும், அதற்கு முன்னாடி இருந்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பின்னோக்கு பார்வையிலே இருந்தது போலவும் ஒரு கட்டமைப்பு தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு தமிழர்கள் காட்டு மிராண்டிகள்ன்ற மாதிரியே ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. அதை தான் நாங்க அருவருக்கிறோம். ரிசர்வேஷன் சமூகத்தின் அடிப்படையில் மட்டும் கொடுக்கறது நம்ம சொல்ல, சமூகத்தை பின்தங்கியவர் எல்லாத்தையும் பார்த்து நம்ம கொடுக்க போறோம். அது ஓகே. நான் நினைக்கிறேன்னா சீமானவர் வந்து தமிழ் குடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அதே அந்த குடிங்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா சாதி அப்படிங்கிறதுல எடுத்துக்கிறேன். எனக்கு அது வேற அர்த்தம் இருந்தா எனக்கு சொல்லுங்க. பட் அப்படிங்கிற பட்சத்துல குடிங்கிற பட்சம் தமிழ் குடி ஆதரிக்கிற அப்படிங்கிற பட்சத்துல வந்து சாதி ஆதரிக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க சொல்றீங்க சமூக நீதி தமிழர்களுக்கு நேச்சுரலாவே சமூக நீதி இருக்கு, திராவிடம் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல வந்து தமிழ் குடியை வந்து ஆதரிக்கிற சீமான் சாதி ஆதரிக்கிறாராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல, சாதி ஆதரிக்கிறாரு குடி ஆதரிக்கிறாரு அப்படின்னு நீங்க ஜென்ரலா பாக்குறீங்க, நான் அப்படி பார்க்கல. அதாவது நாம் தமிழர் கட்சி எதன் பொருட்டும் ஒரு ஆதிக்கத்தை ஆதரிக்கல. அது என்ன ஆதரிக்கமான இருக்கட்டும், பொருளாதார ஆதிக்கமா இருக்கட்டும், எந்த ஆதிக்கத்தையும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கல. அதே போல சாதி ஆதிக்கத்தையும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கல. சாதியில வந்து இந்த குடியில பிறந்ததுனாலே நீ உயர்ந்தவர், இந்த குடியில பிறந்தனாலே தாழ்ந்தவன்ற அந்த எல்லாத்தையுமே நாங்க முற்றும் ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப அது எல்லாவற்றுக்குமே என்ன தேவைப்படுது அப்படின்னா, நீங்க சொல்ற மாதிரி இந்த இடஒதுக்கீடு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, இது தேவைப்படுது. அப்ப இது தேவைப்படும் பொழுது எல்லாரையும் ஒரு பேரை சேர்த்து நம்ம மேல கொண்டு வரணும். அதுக்காக தான் நம்ம ரிசர்வேஷன் கொண்டு வந்திருக்கோம். அப்ப அந்த ரிசர்வேஷனை ஏத்துக்கிறவங்களா நீங்க சாதி ஆதரிப்பீங்களா நீங்க பாப்பீங்களா? அது எப்படி அதேதான் நாங்களும் சொல்லுவோம். நான் இங்க என்ன மீன் பண்றேன் அப்படின்னா தமிழ் குடிகள்னு வந்து சொல்றப்ப வந்து அது பெருமையா சொல்ற மாதிரி அது அங்க போயிடாதா? அங்க இருக்கிற ஆடு இல்ல நீங்க வந்து இல்ல வந்து நாங்க வந்து இந்த தமிழ் குடிகள் அப்படின்னு சொல்லும் போது சாதி உயர்த்தி படிக்கிற மாதிரி அங்க இருக்கிற தொண்டர்களுக்கு அது போய் சேர்ந்துடாதா? அதாவது என்னன்னா சீமான் அவர்கள் வந்து இந்த குடியை நீ பிறந்ததுனாலேயே பெருமைக்கணும் அப்படி இந்த இடத்துல பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு சமூகத்தை பார்த்து இந்த சமூகத்துல நீ பிறந்ததுனாலேயே தேவரை ஆதரிக்கிறாரு, இமானுவேல் சேகரனாரையும் ஆதரிக்கிறாரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்க தமிழ்நாட்டுல காட்டுங்க. இந்த மாதிரி ஒரு தலைவரை முத்துராமலிங்க தேவருக்கு மாலை போட்டுட்டு உடனே போய் இமானுவேல் சேகரனாருக்கு மாலை போடுற ஒரு தலைவர் கட்சிகள் பண்ற அதே பாலிடிக்ஸ் தான் சீமானும் பண்றாரு அப்படிங்கிற இல்ல எந்த அரசியல் கட்சி முத்துராமலிங்க தேவரையும் இமானுவேல் சேகரனாரையும் ஒரே பேனர்ல போட்டு சின்ன ஒரு கட்சியை உங்களால காட்ட முடியுமா? நாங்க தமிழ் சமூகத்துடைய ஓர்மைக்காக நிக்கிறோம். இவங்க என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் தேவர் நின்னா பறையர் ஓட்டு போட மாட்டாரு, தேவேந்திரர் நின்னா இவர் ஓட்டு போட மாட்டாரு, வன்னியர் நின்னா இவர் ஓட்டு போட மாட்டாருன்னு
ஒரு உளவியலாக இந்த சமூகத்தை வந்து இன்னும் பிரிச்சே வச்சிருக்காங்க. நாங்க அதுல இருந்து மீளணும்னு நினைக்கிறோம். நாங்க தமிழ் சமூகம் ஓர்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப அதை நோக்கி நாங்க நகர்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப இங்க பல்லராக இருந்தாலும் சரி, கல்லராக இருந்தாலும் சரி, மறவராக இருந்தாலும் சரி, குறவராக இருந்தாலும் சரி, செட்டியாராக இருந்தாலும் சரி, நாடாராக இருந்தாலும் சரி, கோணாராக இருந்தாலும் என்ன சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் தமிழர்கள். அவர்கள் இந்த நிலத்தின், இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் பற்று கொண்டிருந்தா போதும். அவர்கள் இந்த மக்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவாங்கன்ற ஒரு மனநிலையை நாங்க உருவாக்குறோம். தமிழர்கள் இடத்துல ஒரு ஓர்மையை உருவாக்குறோம். இதை ஏன் தவறுன்னு நீங்க சொல்றீங்க? அடுத்து வந்து நான் என்ன வந்தேன் அப்படின்னா, இந்த ஆர்எஸ்எஸ் மேடையில வந்து பிராமண கடப்பாறை கொண்டு திராவிடத்தை வந்து ஒழிப்போம் அப்படிங்கிறது வந்து நான் அங்கேயே அதான் மீன் பண்ணேன். ஆக்சுவலா நீங்க முன்னாடியே வந்து நீங்க எதுக்கு நான் டிஃபரெண்ட் கேட்டேன்னா, ஒரு திராவிடத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் எதுக்கு முதன்மையா நீங்க பாக்குறீங்க, த்ரெட்டா பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இதோட லிங்க் பண்றது தான் கேட்டேன் ஆக்சுவலா. ஸோ அதான் இப்ப நான் கேட்கிறேன். அதாவது ஒரு ஆர்எஸ்எஸ் மேடையில போயிட்டு அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. அது முதல்ல ஆர்எஸ்எஸ் மேடைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? விஜய்ங்கிறது ஒரு அமைப்பு. விஜய்ங்கிற அந்த அமைப்பு அது ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஆர்எஸ்எஸ்னால எந்த ஒரு இடத்துலயும் வகைப்படுத்தப்படல. அதான் அது வந்து அதாவது அரசோட அமைப்பு, துணை அமைப்புகள் சொல்லி சில அமைப்புகள் இருக்கு. அதுல வகைப்படுத்தப்பட்ட அமைப்பு விஜில் கிடையாது. முதல். இரண்டாவது விடயம், 10 ஆண்டுகளாக விஜில் அமைப்பு வந்து எந்த ஒரு இதையும் நிகழ்வு நடத்தல. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இடதுசாரி தோழர்கள் அந்த மேடையில பேசியிருக்கிறாங்க. அதே போல இடதுசாரி கட்சி சார்ந்த தலைவர்கள் அந்த மேடையில பேசியிருக்காங்க. அது போல சீமான் அவர்கள் அவங்க வந்து ஜென்ரலா இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. அப்படிதான் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் மேடை அப்படின்னு சொல்றதையே நம்ம மறுக்கிறேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் சார்ந்த தொடர்புடைய அமைப்பு அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அது அன்ப்ரூவனான ஒரு விஷயம். ஒரு அன்ப்ரூவனான ஒரு விஷயத்தை நெறியாளர் இருக்க நீங்க கேட்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் வந்து பிராமண கடப்பாறைன்னு சொன்னாரு அப்படின்னு. அந்த வந்து யாரை மீன் பண்ணி சொன்னாரு? பாரதியாரை மீன் பண்ணி தான் சொன்னாரே தவிர ஒட்டுமொத்தமாக பிராமணர்களை மீன் பண்ணியோ அல்ல பிராமணிய ஆதிக்கத்தையோ மீன் பண்ணி சொல்லல. நாம் தமிழர் கட்சி, நான் அதான் முதன்முறை சொன்னேன், நாம் தமிழர் கட்சி எந்த ஆதிக்கத்தையும் நாங்க ஏற்கல. அது பிராமணிய ஆதிக்கமா இருக்கலாம், தெலுங்கு ஆதிக்கமாக இருக்கலாம், அல்லது வந்துட்டு அது வந்து சாதி ஆதிக்கமாக இருக்கலாம், மத ஆதிக்கமாக இருக்கலாம். எந்த ஆதிக்கத்தையும் நாம் தமிழர் கட்சி ஏற்கல. அப்படிதான் இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய நிலைப்பாடு. அதனால பிராமண கடப்பாறை அப்படின்னு மென்ஷன் பண்ணது வந்து இது பாரதியார் அவர்களை மென்ஷன் பண்ணார். அந்த இடத்துல பெரியார் குறித்து பேச வரும்பொழுது, ஈவே ராமசாமி நாயக்கர் குறித்து பேச வரும்பொழுது அந்த இடத்துல வந்து என்னன்னா, ஈவே ராமசாமி நாயக்கர் சொல்றாரு, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா, பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, தமிழ்ன்றது ஒரு வெங்காயம், திருக்குறள்ன்றது மலம் அப்படின்னு பேசுறாரு. அதே இடத்துல பாரதியார் என்ன சொல்றாருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிந்தாவது எங்கும் காணும்ன்றார். அப்ப இந்த இடத்துல ஒரு இனத்தினுடைய முகவரி அடையாளமாக இருப்பது என்னது? மொழிதானே. இப்போ என் மொழியை உயர்த்தி பேசினால பாரதியை நம்ம தூக்கி பிடிக்கிறோம். அதே சமயத்துல என்னுடைய மொழியை இகழ்ந்த காரணத்தினால்தான் நம்ம பெரியாரை இகழ்றோம். அதனால மட்டும் இல்ல, பெரியாரை நம்ம இகழ்வதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அப்ப அந்த இடத்துல பெரியாரா பாரதியாரான்னு பார்க்கும்போது பாரதியார் தான். தமிழ்னு வரும்பொழுது யாரை தூக்க முடியும்? பாரதியை தான் தூக்க முடியும். அப்போ அந்த இடத்துல பாரதியை தூக்கி சுமக்கிறோம். அந்த இடத்துல பாரதிய பிராமண கடப்பாறைன்னு மீன் பண்றாரு. ஆனா பாரதியார் அவர் ஒரு தேசியவாதியா தான், ஒரு நேஷனலிஸ்டா தானே அவர் தன்னை குறிப்பிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிற ஒரு இதுல வந்து எப்படி ஒரு தமிழ் தேசிய சம்பந்தப்பட்டவரா நீங்க எப்படி அதை ரிலேட் பண்ணிக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி வந்து எல்லா தமிழ் தலைவர்களையும் நாங்க முழுமையா அப்படியே ஆதரிக்கல. எல்லா தமிழ் தலைவர்கள் இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை நாங்க எடுத்துக்கிறோம். அதே அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய சில மாற்று கருத்துக்களை நாங்க தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். இப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இப்ப நாங்க மாப்போசி குறித்து நாங்க பேசுறோம் அப்படின்னா உடனே மாப்போசியோட சர்க்கிள்களை பேச துவங்கிடுறாங்க. அதே போல நாங்க வந்து வஉசி குறித்து பேசணும்னா வஉசியோட சர்க்கிள்களை பேசணும். நாங்க தமிழ் தலைவர்களை தூக்கிட்டு வரும்போதெல்லாம் அவர்களுடைய சர்க்கிள்களை குறித்து பேசுறாங்க. இதே நாங்க ஈவே ராமசாமி நாயக்கர் குறித்து நாங்க பேசணும் அப்படின்னா அவருடைய சர்க்கிள்களை நாங்க பேசினா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இந்த இடத்துலதான் எங்களுக்கு கோவம் வருது. இப்ப நீங்க எல்லா தலைவர்களையும் ஒரே தரத்துல வச்சீங்கன்னா எங்களுக்கு சிக்கல் இல்லை. ஆனா ஈவே ராமசாமி நாயக்கர் மட்டும்தான் ஏதோ இந்த நிலத்துல வந்து ஏதோ எல்லா வேலையும் செய்தது போலவும், தமிழ் தலைவர்கள் எல்லாருமே இந்த நிலத்துல வந்து சும்மா இருந்தது போலவும், அவர்கள் எல்லாருமே இந்த நிலத்திற்கு எதிரானவர்கள் போலவும் ஒரு கட்டமைப்பு செய்றீங்கல்ல, அந்த இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். அப்ப அந்த இடத்துல தான் அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இன்னும் அதிகமா எழுது. இப்ப நீங்க ஏத்துக்கிட்ட வஉசியா இருக்கட்டும், நீங்க ஏத்துக்கிட்ட வந்து ஈவன் ராமதாஸ் அவர்களுக்கு நீங்க பெரியோர்னு ஒரு மாநாடு நடத்துனீங்க, அவங்களா இருக்கட்டும், திருமாவோடு நீங்க ஏத்துக்கிட்டீங்க. திருமாவோட ஒரு பெரியோர் லிஸ்ட்ல தான் சீமான் அவர் பாக்குறாரு. ஸோ அவங்கெல்லாம் வந்து பெரியார வந்து ஒரு நல்ல பெரிய பிம்பமா தானே பாக்குறாங்க. அவர் திராவிட. இப்ப பெரியார் வந்து ராஜாஜி அவர்கள் இறந்த போது பெரியார் ஆச்சாரியார்னு போட்டார். இப்ப நீங்க என்கிட்ட கேட்கிற கேள்வி எனக்கு புரியுது. அவங்க எல்லாம் பெரியாரை ஏத்துக்கிறாங்க, அப்ப நீங்களும் பெரியார் ஏத்துக்கிறீங்கன்னு கேட்குறீங்க. அப்ப பெரியார் வந்து ராஜாஜியை பெரியார்னு பாக்குறாரு. அப்ப திராவிட அமைப்புகள்லாம் ராஜாஜியை பெரியார்னு ஏத்துக்குமா? நீங்க சொல்லுங்க. ஏத்துக்க முடியாது இல்ல. அது போலதான் நாங்கள் ஆதரிக்கிற தலைவர்கள் பெரியார் அப்படின்னு ஏத்துக்கிறதுனால ஒரே ஒரு காரணத்தினாலே நாங்க ஏத்துக்க முடியாது. அதை நாங்க அவருடைய சர்க்கிள்களாக பாக்குறோம். அதை நாங்க தவிர்க்கணும்னு நினைக்கிறோம்.
பெரியார் கிட்ட நல்ல விஷயங்களே இல்லையா? பாரதியார்ட்ட ஒரு நல்ல விஷயம் பார்த்துட்டீங்க. அதே பெரியார்கிட்ட சமயம் ஒரு நல்ல விஷயம் நீங்க இல்ல சொல்லுங்க. இல்ல நீங்க நல்ல விஷயம் சொல்லுங்க, நான் இல்ல தெரிஞ்சுக்கிறேன். பெரியார் இப்ப வந்து அவரால தான் இப்ப வந்து மத்த மாநிலங்களுக்கு உள்ள ஒரு கேஸ்ட் சிஸ்டமா இருக்கட்டும், சர்மா நீங்க அவர் சொன்ன மாதிரி உங்க அவர் சர்மா, இப்போ வந்து ரெட்டி அப்படின்லாம் போட்டுக்கிற ஒரு பெருமையா போட்டுக்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னு அது பெரியாரால மட்டும்தான் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? பெரியாரும் ஒரு அவர் ஒரு பெரியாரும் அப்படின்னு சொல்லல, பெரியாரும் அதான் நாங்க சொல்லுவோம். பெரியாரும் அண்ணன் இது பெரியாரை எங்க போட்டுக்கிறோம்னு சொல்ற அந்த நிகழ்வுல கூட சீமான் அவர்கள் முடிக்கும் போது இந்த வார்த்தை தான் சொன்னார். பெரியாரும் போராடினார், நாங்கள் ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், நாங்கள் எதிர்க்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஈவே ராமசாமி நாயக்கரும் போராடினாருங்க நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஏத்துக்குவோம். சரிங்க, அவரும் போராடி இருக்காரு. ஆனா அவர் மட்டும் தான் போராடினாரு, அவர் மட்டும் இல்லைன்னா நீங்க சட்டை போட்டிருக்க முடியாது, அவர் மட்டும் இல்லைன்னா நீங்க படிச்சிருக்க முடியாதுன்னு நீங்க பேசுறீங்க இல்லையா? இதைதான் நாங்க எதிர்க்கிறோம். இப்ப அந்த இடத்துல நீங்க ஒட்டுமொத்தமாக எங்க தமிழ் தலைவரை ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கும் போது நாங்க ஒட்டுமொத்தமாக ஈவே ராமசாமி நாயக்கரை நிராகரிப்போம். அவ்வளவுதான். ஏன்னா எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, எனக்குன்னு என்னுடைய நிலத்துல என்னுடைய நிலத்துக்காக ஈகம் செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேருடைய ஈகத்தையும் நீங்க ஒரே ஒரு நபருடைய பேர்ல நீங்க போய் முத்திரை குத்துறதுங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான செயல். இப்ப மாப்போசி இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு சென்னை இருக்குமா? மாஸ்டர் நேசமணி இல்லைன்னா உங்களுக்கு கன்னியாகுமரி இன்னைக்கு இருக்குமா? இத்தனை பேருடைய ஈகத்தையும் நீங்க ஒரே ஒரு இடத்துல திராவிடம்னு கொண்டு வந்து முடிச்சுட்டு பெரியார் தாங்க அத்தனைக்கும் காரணம்னு நீங்க சொல்லும் பொழுது அதை எப்படி நாங்க ஏற்க முடியும்? இப்ப வந்து இந்த தெளிவு வந்து நான் நார்மலா எல்லாரும் கேட்கறது தான் ஆக்சுவலா. இப்ப இந்த தெளிவு அப்படிங்கிறது ஒரு 14 வருஷங்களா ஏன் இல்ல? இப்ப இந்த ஒரு வருடங்களா மட்டும் பயங்கரமான ஒரு திராவிட எதிர்ப்பு வருது. 14 வருஷமா இவங்க பெரியார படிக்கலையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்ல, நாங்க ஆரம்பத்துல இருந்தே அண்ணன் சீமான் அவர்கள் 14 வருடமாவுமே அண்ணன் சீமான் சொன்னது. 14 வருடங்களுக்கு முன்பாக அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரை மேடையில பேசினவர் தான், திகால இருந்தவர் தான், திராவிட கருத்துக்கள்ல இருந்தவர் தான். அப்ப திமுக இருந்து திமுக நிலைப்பாடுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருந்தது ஈழ இனப்படுகொலை. அதை தாண்ட சகிச்சுக்க முடியாம இந்த கட்சிகள் நமக்கான கட்சி இல்லை அப்படின்னு சொல்லிதான் அண்ணன் சீமான் அவர்கள் வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு எடுத்த உடனே பெரியாரை நாங்க விமர்சிக்கல, பெரியாரை மீண்டும் மீளாய்வு செய்யறோம். ஒட்டுமொத்தமாக ஏன் நம்ம தமிழ் இனம் ஏன்னா ஒரு அரசியல் கட்சி துவங்கப்படும் பொழுது அந்த அரசியல் கட்சி ஒரு துவங்கப்பட்டு அது மீளாய்வு செய்யும், எல்லாவற்றையுமே மீளாய்வு செய்யும். அப்படி மீளாய்வு செய்யும் போது முதல்ல நாங்க சொன்னது பெரியாரை நாங்க வழிகாட்டியாக இருக்கிறோம் தான் சொன்னோம். பெரியாரை தலைவராக இருக்கணும்னு சொல்ல, பெரியாரை தலைவராக ஏற்றிருந்த சீமான் பெரியாரை வழிகாட்டியாக தான் ஏற்றார். பெரியாரும் போராடினார். இந்த நிலைப்பாட்டுல நாம் தமிழர் கட்சி என்றைக்கே வந்துருச்சு. பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம். பெரியார் தான் போராடினார், எதிர்க்கிறோன்ற நிலைப்பாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. இப்பொழுதும் நாங்கள் அதே நிலைப்பாட்டுல தான் இருக்கோம். ரீசெண்டா தான் இந்த ஒரு வருஷமா தான் இந்த ஒரு வருஷமா தான் இவங்க வந்து பெரியாரை வந்து ரொம்ப தூக்கி சுமக்குறாங்க. பெரியார் தான் ஏன்னா தமிழ் தேசியம் எழுச்சி கொள்ளும் பொழுது இவங்க மீண்டும் மீண்டும் பெரியார் தூக்கிட்டு வராங்க. நாங்கள் மாப்போசி குறித்து பேசணும், மீண்டும் தான் சொன்னேன். நாங்க மாப்போசி குறித்து பேசணும், மாப்போசியுடைய சர்க்கிள்களை பேசுறாங்க. நாங்க வாவூசி குறித்து பேசணும், வாவூசியுடைய சர்க்கிள்களை பேசுறாங்க. அப்ப இந்த இடங்கள்ல தான் எங்களுக்கு கோவம் வரும். இப்ப பெரியார்கிட்ட சர்க்கிள்கள் இல்லையா? நீங்க ஒரு நெறியாளர் சொன்னீங்க, ஈவே ராமசாமி நாயக்கர்கிட்ட சர்க்கிள்கள் இருக்கா இல்லையா? இருக்கலாம், எல்லாரும் இருக்குல்ல. அப்ப பெரியாருடைய சர்க்கிள்களை சொல்லும் பொழுது இவங்க ஏன் அது இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க பெரியார் வந்து இந்த பெரியார் தான் உலகத்திலேயே பிறந்த தூய ஆன்மா போல ஏன் நீங்க கட்டமைக்கிறீங்க? அப்ப தமிழ் தலைவர்கள் எல்லாம் ஏதோ வந்து கருங்காலிகள் போலவும் தமிழ் தலைவர்கள் எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரியும் பெரியார் தாங்க இந்த நிலத்தையே கட்டமைச்சாருன்னு நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு கோவம். இப்ப அந்த இடத்துல தான் பெரியாரை இன்னும் நாங்க வந்து எதிர்க்க வேண்டிய தேவை வருது. இப்ப பெரியாரை இவ்வளவு நாங்க எதிர்க்க வேண்டிய காரணமே நீங்க இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் இனத்திற்கு தமிழ் தலைவர்களுக்கு செய்த துரோகம் தான். அப்ப அதை எத்தனை காலத்துக்கு சகிச்சுக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு கட்டத்துல நீங்க பிளாஸ்ட் ஆயிருவீங்கல்ல, அப்படி நாங்க பிளாஸ்ட் ஆனதுதான். ஏன்னா எவ்வளவு காலத்துக்கு நீங்க சகிச்சுக்குவீங்க? பெரியார் தான் ஒரு இனத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை நீங்க எத்தனை காலத்துக்கு மறைப்பீங்க? எல்லாத்தையும் நீங்க ஒரே நபர் பேர்ல எத்தனை காலத்துக்கு எழுதுவீங்க? அப்ப இன்னும் வருகிற தலைமுறை இதையே நம்பிராதா? இப்ப எங்களுக்கு அந்த கோபம் வரும்ல, அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் ஈவே ராமசாமி நாயக்கர் இன்னைக்கு நாங்க எதிர்க்கிறது. இப்போ வந்து இந்த ரீசன்ட் டேஸ்ல இப்போ வந்து நிறைய படங்கள்லாம் அந்த இஸ்லாமோபோபியா அப்படின்ட்டு ஒரு இஸ்லாமிய வெறுப்பு படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நார்த் இந்தியாவில் நிறைய வந்து ஒரு சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அது குறித்துலாம் நீங்க நாம் தமிழர் கட்சியா, நீங்க ஒரு கட்சியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை தனிப்பட்ட ஆளாவும் நீங்க அதை இல்ல, இஸ்லாமியர்களுக்கு எதிரான படங்கள் எல்லா படங்களும் வந்தபோது நாம் தமிழர் கட்சி அதை எதிர்த்து. இப்ப கேரளா ஸ்டோரி அப்படின்ற படம் வந்து தமிழ்நாட்டில் திரையிடப்பட்ட போது நாம் தமிழர் கட்சி அதை முற்றுகையிட்டு தடுத்து நிறுத்தணும். அதே போல காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்த போதும் நாம் தமிழர் கட்சி அதை தடுத்து நிறுத்தணும், அதை எதிர்த்து பேசணும். அது போல இந்த மாதிரி எல்லா படங்களுக்குமே சீமான் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி போராட்டம் பண்ணியிருக்கும், நாம் தமிழர் கட்சி வீதிகள் இறங்கி போராடி இருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி வந்து அதான் எந்த மதத்தின் வெறுப்பையுமே ஏற்கல. ஒரு மதத்தின் மீது வெறுப்பு சுமத்துறத, ஒரு மதத்தின் பேரிலேயே வந்து ஒருத்தரை தீவிரவாதி, ஒரு மதத்தின் பேரிலேயே வந்து ஒருத்தரை தவறானவர்னு முத்திரை குத்துறத நாம் தமிழர் கட்சி ஏற்கல. இது அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகள்ல பேசியிருக்காரு. இந்த மதத்துல பிறந்ததுனாலேயே வந்து ஒருத்தர் வந்து நீங்க குற்றவாளி, தீவிரவாதி நீங்க சித்தரிக்கிறீங்க அப்படின்னு பல மேடைகள் அண்ணன் சீமான் அவர்கள்
பேசியிருக்கிறாரு. அதே போல நாம் தமிழர் கட்சி இஸ்லாமியர்களுக்கு வந்து எதிராக வந்து எல்லா படங்களையும் எதிர்த்திருக்கும். இந்த இப்ப திமுக அரசு தான் இன்னைக்கு ஆட்சியில் இருந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல அப்பொழுதுதான் கேரளா ஸ்டோரி திரையிடப்பட்டுச்சு. இஸ்லாமிய அமைப்புகளை தாண்டி பெரிய அளவுல எந்த ஒரு இயக்கமும் போராடல. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தேற்ற முற்றுகையிட்டு தடுத்து நிறுத்திய ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான். ஸோ இந்த இஸ்லாமியா போபியா அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக இருக்குது. அதே போல மாட்டுக்கறி விவகாரமா இருக்கட்டும், மாட்டுக்கறி குறித்து இவ்வளவு வீரியமாக தமிழ்நாட்டுல ஒரு பொது அரசியல் கட்சி தலைவர் பேசியிருக்காருன்னா அதை சீமான் அவர்கள் தான். நான் மாட்டுக்கறி சாப்பிடுவேன், நீ வந்து மாட்டுக்கறியை ஊரானுக்கு ஏற்றுமதி செய்வ, உள்ளவன் சாப்பிட்டா அடிச்சு கொண்டுருவியா அப்படின்னு பேசினது சீமான் அவர்கள் தான். அப்படி இந்த இந்துத்துவ அரசியல்ல இவங்க செய்யக்கூடிய இஸ்லாமிய போபியா அப்படிங்கிற என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்யறாங்களோ எல்லாவற்றிற்குமே நேர் எதிராக சீமான் அவர்கள் நின்றுருக்காரு, போராடி இருக்கிறாரு, பேசியிருக்கிறார். இது வரைக்கும் சீமான் அவர்கள் இதற்காக நிக்கல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. இஸ்லாமியருடைய சிக்கல்கள்ல இந்த சிக்கல்களுக்காக சீமான் முன் வந்து குரல் கொடுக்கல அப்படின்னு உங்களால ஒரு இடத்த கூட நீங்க சொல்ல முடியாது. ஆனா இதற்கெல்லாம் குரல் கொடுக்காத பல அரசியல் கட்சிகளை என்னால் காட்ட முடியும். இன்றைக்கு திமுகவுடைய பாதுகாவலர்னு சொல்லக்கூடியவர்கள் இதற்கெல்லாம் குரல் கொடுக்காமல் மௌனமாக இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளை என்னால் காட்ட முடியும். ஆனா சீமான் அவர்கள் எல்லாவற்றுக்கும் எதிராக நாங்க நின்றுக்கிறோம். சீமான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சிறுபான்மையினர்னு முஸ்லீம்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ல வர, நீ என்ன அதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, இப்ப இந்தியா வந்து மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம், அது உங்களுக்கே தெரியும். இப்போ மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலத்துல மத அடிப்படையில பெரும்பான்மையினர் சிறுபான்மையை பிரிப்பது சரியா தப்பு? இப்ப பாகிஸ்தான்ல வந்து பெரும்பான்மையினர் இஸ்லாமியர், சிறுபான்மையினர் வந்து இதர மதத்தினர் அப்படிங்கிறது சரி. ஏன்னா அந்த நாடு இஸ்லாமிக் கண்ட்ரி, அந்த நாடு மதத்தின் பேரால் ஆட்சி செய்யப்படுகிற ஒரு நாடு. ஆனா இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஒரு ஜனநாயக நாட்டுல நீங்க மதத்தின் அடிப்படையில எப்படி நீங்க பெரும்பான்மை சிறுபான்மை பிரிப்பீங்க? 1956 இந்த மாநிலத்தை மொழிவாரியாக தான் பிரிச்சிருக்காங்க இந்த நாட்டை. ஆனா மதவாரியாக இங்க இருந்து பிரிக்கலையே. அப்ப எப்படி இந்த நிலத்துல நீங்க சிறுபான்மை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க? சிறுபான்மை அப்படின்னா என்ன? அந்த நிலத்துல ஒண்ணு இடையில வந்தவங்களா இருக்கணும், இல்ல ரொம்ப கம்மியான அளவுல இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும். இஸ்லாமியர்கள் அந்த நிலத்துல இடையில வந்தவங்களா இல்ல கம்மியான அளவுல இருக்கிறவங்க? யாரு? இப்ப நேற்று வரைக்கும் ஒரு நபர் பெரும்பான்மையா இருக்கிறாரு. இப்ப வந்து ஒரு இந்துல வந்து நான் இந்துவா இருக்கேன், நான் பெரும்பான்மையா இருக்கேன், இன்றைக்கு நான் இஸ்லாமியரா மாறிட்டேன், நான் சிறுபான்மையா இருக்கேன். இது எப்படி சரியான அணுகுமுறையாக இருக்க முடியும்? ஒரு இனத்தை வந்து உலகம் முழுமைக்கும் வந்து இனத்தின் அடிப்படையில தான் பெரும்பான்மை சிறுபான்மை பிரிப்பாங்க. ஆனா இந்தியாவில மட்டும் கெடுவாய்ப்பா நீங்க மதத்தின் அடிப்படையில பெரும்பான்மை சிறுபான்மை பிரிக்கிறீங்க. இது உளவியல் ரீதியா நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இல்லைன்ற ஒரு நிலையை எனக்கு உருவாக்கிறாதா? சிறுபான்மையினர்ன்ற கேட்டகரி தான் இருக்கணும்னு. இன்னொன்னு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து சிறுபான்மையினருக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம தனியா அதுக்கு சட்டம் ஏற்றிக்கலாம். ஆனா என்னையே நீ சிறுபான்மையினர் அடையாளம் படுத்துற அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி. லோன் முதற்கொண்டு நிறைய இதுல இருக்குல்ல சிறுபான்மை. இல்ல, மைனாரிட்டி, அதான் நான் சொல்றேன் சகோதரர், மீண்டும் மைனாரிட்டி அப்படின்னு சொல்றதுனால மட்டுமே அது கிடைக்கும்ன்றது இல்ல. அப்புறம் எப்படி நீங்க சொல்லுங்க, அப்ப ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு எப்படி கிடைக்குது, ஷெட்யூல் காஸ்டுக்கு எப்படி கிடைக்குது, மற்ற சமூகங்களுக்கெல்லாம் எப்படி கிடைக்குது? அப்ப நீங்க மீண்டும் ஒரு சமூகத்தை நீ சிறுபான்மையினர் சொல்றது மூலமா என்ன சொல்ல வரீங்க? இல்ல, ஒடுக்கப்படுற இந்த நிலத்துல நான் வந்து தமிழ் பேசுறேன், என்னுடைய குடும்பம் காலாதிகாலமாக வந்து தமிழ் வழியிலே இருந்திருக்கும். ஏதோ ஒரு தமிழ் சமூகத்துல இருந்து தான் நான் மாறி இருப்பேன். ஏதோ ஒரு பல்லரா இருந்திருக்கலாம், கலரா இருந்திருக்கலாம், மரவரா குறவரா, ஏதோ ஒரு சமூகத்துல இருந்து நான் மாறி இருக்கேன். நேற்று வரைக்கும் நான் பெரும்பான்மை, இன்னைக்கு நான் சிறுபான்மையினர் ஆயிட்டேன். அப்ப இந்த நிலத்துல நீண்ட நேரங்களா ஆளக்கூடிய நான் வந்து நிலத்துல சிறுபான்மையினர். நான் நேற்று வந்து அச்சு ராஜா இந்த நிலத்துக்கு, சரிங்களா? எங்க ஊர் காரைக்குடியே வச்சுக்கோங்க. காரைக்குடியில நான் வந்து பல்லாண்டு காலமா வாழ்றேன், சரிங்களா? நான் இந்த மண்ணின் பிள்ளை. ஆனா நான் இந்த நிலத்துல சிறுபான்மையினர். அச்சு ராஜா இந்துன்ற ஒரே ஒரு காரணத்தினால பெரும்பான்மையினர். இதை நீங்க ஏற்கிறீங்களா? அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இருக்கா? அவருக்கும் தமிழ் நிலத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இங்க சர்மா, ரெட்டி இப்படிலாம் நிறைய பேர் வச்சிருக்காங்களே, அவர்களுக்கும் நிலத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அவர்கள் இடையில வந்தவங்க தானே. அவங்க இந்த நிலத்தின் பெரும்பான்மையினராக இருக்காங்க. 1% 2% கூட இல்லாதவர்கள் இன்றைக்கு இந்த நிலத்தின் பெரும்பான்மையினராக இருக்கிறாங்க. ஆனா இந்த நிலத்திலேயே நீண்ட நெடுங்காலம் நிலைத்து வாழ்றேன் நான் சிறுபான்மைங்கிறத நான் எப்படி ஏற்கிறது? ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இஸ்லாமோபோபியா அப்படிங்கிறது இந்தியா ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க அதை ஒத்துக்கிறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறப்ப சிறுபான்மையினர் வந்து காக்கப்பட வேண்டியவர்கள் அந்த சிறுபான்மையினர்னு நீங்க சொல்லாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். சிறுபான்மையினர் இப்ப வந்து காக்கப்பட வேண்டிய சிறுபான்மையினரா நான் நிற்கும் பொழுது இந்த நிலத்துல குறுகிய நிக்கலாயிருவேன். நான் இந்த நிலத்து தமிழர்களா நான் நிற்கும் பொழுது இந்த நிலத்தின் பெரும்பான்மையினரா நான் ஆகப்படும் போது இந்த நிலத்தில வந்துட்டு எனக்கு எல்லாரும் என் கூட நிற்பாங்க. ஓகே, நீங்க தமிழ்நாடு மட்டும் சொல்றீங்க, இப்ப நான் இந்தியா ஃபுல்லா சொல்றேன். லைக் இந்த ஒரு இது இருக்கான்னு பாக்குறேன். இந்த நான் இஸ்லாமோபோபியாக்குள்ள வரேன் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு கர்நாடகாவில் உள்ள ஒரு ஆளோ இல்ல ஆந்திராவில் உள்ள ஒரு ஆளோ வந்து அவங்க தெலுங்குங்கிறத விட இஸ்லாமோபோபியா அப்படி ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா, நீ முஸ்லீம் நான் ஹிந்து அந்த ஆங்கிள் தானே பாக்குறாங்க. அதனால தானே இஸ்லாமோபோபியா இருக்கு அப்படிங்கிறேன். இல்ல, நீங்க வந்து அதாவது என்ன, இது ரெண்டுமே செப்பரேட். சிறுபான்மையினு சொன்னா ஒரு முஸ்லீம் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா?
சிறுபான்மையினர் நீங்க சொல்றதுனால முஸ்லீம் உங்களை பார்க்க மாட்டாங்க. இப்ப SC ST ஒரு ஆக்ட் இருக்கு, உங்களுக்கு தெரியும். சிறுபான்மையினருக்கு அப்படி ஆக்ட் இருக்கா? முஸ்லீம்ஸ்க்கு அப்படி ஒரு ஆக்ட் இருக்கா? இல்ல. இப்ப நீங்க சிறுபான்மையினர்னு சொன்னாலும் அவங்க முஸ்லீம் தான் பார்ப்பான். நீங்க சிறுபான்மையினர்னு சொல்லனாலும் அவங்க முஸ்லீம் தான் பார்ப்பான். இது வேற கான்செப்ட், இது வேற கான்செப்ட். நீங்க ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்கன்னு நான் சொல்றேன். சிறுபான்மையினர் பெரும்பான்மையினர்ன்ற கான்செப்ட் வேற, இவன் முஸ்லீம் நீ ஹிந்துன்னு பாக்குற கான்செப்ட் வேற. இப்ப நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம், தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே அல்ல. இது வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை தமிழ்நாடு அரசியல் யார் வச்சிருக்கோம்? ஸ்டாலின் என்ற கட்சியில் 90% இந்துக்கள் இருக்காங்கன்னு சொல்றேன். சிறுபான்மையினர் பாதுகாவலன்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் என்ற கட்சியில 90% இந்துக்கள் இருக்கிறாங்கன்னு பேசினார். நான் சீமான் அவர்கள் தான் தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே அல்லன்னு பேசினார். நாங்கள் இந்துக்களே அல்ல, நாங்கள் சமணர்கள், நாங்கள் பௌத்தர்கள், நாங்கள் சைவர்கள் அப்படின்னு பேசினா நான் சீமான் அவர்கள் தான். அப்ப பிஜேபியோடைய மூல இது என்னன்னா வி ஆர் ஹிந்துஸ் அப்படிங்கிறது. ஆனா நான் சீமான் அவர்கள் நாங்கள் இந்துக்களே அல்ல அப்படிங்கிறார். அப்ப அவருக்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை இந்த இடத்துல யார் வைக்கிறா? 90% இந்துக்கள் கட்சியை 90% இந்துக்கள்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்காக நிற்கிறாரா, அல்லது என் கட்சியில தமிழர்கள் நாங்கள் இந்துக்களே அல்லன்னு சொல்லக்கூடிய சீமான் நேர் எதிரான சித்தாந்தத்தை முன்வைக்கிறாரா? இப்ப பிஜேபிக்கு நேர் எதிராக முன்னின்று இந்த இடத்துல அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு சீமான். இதை எப்படி நீங்க தவறுன்னு சொல்லுவீங்க? இப்ப இந்த இடத்துக்கு தான் நாங்க வரோம். நாங்க நகல்றது, நாங்க ஒட்டுமொத்தமாகவே இந்த நிலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் நீங்க இப்ப பிஜேபி வி ஆர் ஹிந்துஸ் சொல்லக்கூடியவங்களை என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? ஒட்டுமொத்தமாக ஒரு பண்பாட்டு புரட்சி ஏற்படுத்தணும் இந்த நிலத்துல. நீ சைவன், நீ வைணவன், நீ மாலியன், நீ இந்து அல்ல, சட்டப்படிதான் நீ இந்து, சரித்திரப்படி நீ இந்து அல்ல, உனக்கென்று ஒரு மெய்யியல் இருக்கு, நீ இங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி இந்துன்னு தன்னை அடையாளப்படுத்தி கூடிய மக்களை தனியாக ஒரு பண்பாட்டு புரட்சி சீமான் ஏற்படுத்தி பாஜகவுக்கு எதிராக முன்னிறுத்துறாரு. இவ்வளவு பெரிய ஆயுதத்தை முன்னிறுத்துறாரு. இது வரைக்கும் இந்திய நிலப்பரப்புல எந்த அரசியல் கட்சியும் செய்யல, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் செஞ்சிருக்கு. அப்படி ஒரு நேரடியாக ஒரு பண்பாட்டு அரசியல் புரட்சியை நாங்க முன்னிறுத்துறோம் பாஜகவுக்கு எதிராக. அப்ப நீங்க மீண்டும் மீண்டும் சிறுபான்மைன்னு சொன்னாதான் நம்மள பாதுகாப்பு. சிறுபான்மை என்ன பாதுகாப்பு? நீங்க சிறுபான்மைன்னு சொன்னா நீங்க சிறுபான்மையின தானே, அதனால ஒடுக்கப்படுறீங்க, சிறுபான்மை ஒடுக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மீண்டும் மீண்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா சிறுபான்மைன்ற வார்த்தையை பற்றி இந்த உண்மையிலே இந்த நிலத்தின் சிறுபான்மையினர்கள் நம்ம ஆண்டுகிட்டு இருக்காங்க. அதுதான் நாங்க எதிர்ப்போம். சரிக்கா, கடைசியா ஒரு கேள்வி மட்டும் கேட்டுறேன். இப்போ இதோட தொடர்ச்சியா திருப்பரங்குன்ற விஷயத்துல நாம் தமிழரோட ஸ்டாண்ட் என்னது? திருப்பரங்குன்ற விஷயத்துல நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது, அவர்கள் அவங்க வழக்கம் போல அவங்க வழிபாட அவங்க செஞ்சுட்டு போறாங்க. அவங்க கந்திரியில இறைச்சியை மேல ஓட்டிட்டு போறாங்க. காலாதி காலமா அதுதான் நடந்துட்டு இருக்குது. அதுல ஏன் நீங்க தலையிடுறீங்க? அதுல ஏன் அரசு தலையிடணும்ன்றதான் அண்ணன் சீமான் அவர்களுடைய கேள்வியாச்சு. அதை ஏன் காவல்துறை இடத்துல நிறுத்தணும் அப்படின்றதான் அந்த இடத்துல ஆல்ரெடி ஏத்திட்டு தான் இருக்காங்க. இப்ப இவங்க ஏத்துறது சொல்றது தர்காக்கு பக்கத்துல அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வருது. சோ அது அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கலையே, அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கையே கொடுத்துட்டாரு. அதை அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கவே இல்லை. இல்ல இதுல அரசு மேல தப்புன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல எப்படி? இல்ல, இது முதல்ல வழக்கமா நடந்துட்டு இருந்த நடைமுறையை தடுத்து நிறுத்தினது காவல்துறை தான். காவல்துறை தான் இறைச்சி மேல கொண்டு நடக்கிறது நடந்துருச்சு. இல்ல முதல் நம்ம ஆரம்ப புள்ளியை பார்க்கணும்ல சகோதரர். முதல்ல தடுத்து நிறுத்தினது யாரு? இறைச்சி மேல கொண்டு போனவரை தடுத்து நிறுத்தினது யாரு? காவல்துறை தான். அப்ப அதுதான் தேவையில்லாத அது திமுக முதல்ல காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்குன்னா ஸ்டாலின் அவர்கள் நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. இப்ப திமுக முதல்ல அந்த பிரச்சனை துவங்குது, பாஜக அதை கையில எடுத்துருச்சு. இந்த இடத்துலதான் நாங்க திமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்கு, திமுகவும் பாஜகவும் ஒன்னா இருக்குன்றோம். ஏன்னா திமுக என்ன செய்யுது அப்படின்னா இந்த நிலத்துல இஸ்லாமியருக்கு நான் தான் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு பிம்பத்தை தோற்றுவிக்கணும்னு நினைக்கிறேன். அது தொடர்ச்சியா அதை தோற்றுவிச்சுட்டே இருக்கு. அப்ப அதுக்கு பாஜகவோட துணையோட தான் செஞ்சுட்டு. நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, பாஜகவோட எந்த திட்டம் தமிழ்நாட்டுல இல்ல? இல்லம் தேடி கல்வி யாருடைய திட்டம்? இல்லம் தேடி கல்வி யாருடைய திட்டம்? இல்ல தெரியல எனக்கு. பாஜகவுடைய தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிறதுதான். ஓகே, ஆனா தமிழ் அந்த இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஸ்டேட் கவர்மெண்டோட ஒரு திட்டம் தான். இல்லம் தேடி கல்விங்கிறது பாஜகவுடைய திட்டம். அதை லேபிள் ஒட்டி இவங்க வச்சிருக்காங்க, இல்லம் தேடி கல்வின்னு சொல்லிட்டு. அது இந்த லேபிள் ஒட்டி ஓகே, அது சுத்தமா இது பாஜகவோட பாஜகவுடைய திட்டம் தான். மாணவர்களை வகுப்பறைக்கு வர வைக்காம அவங்க வீட்டுல போய் சொல்லி கொடுக்குற திட்டம். அது அப்படியே இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் செயல்படுத்துது. அதே போல பாஜகவுடைய கொள்கைகள்ல எந்த கொள்கையில திமுக மாறுபட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு, நம்ம பேசலாம் பேசணும். கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சுல, திமுகவுடைய கண் அறிக்கை எங்கே காட்டுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அவர்கள், திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர் யாராவது? ஏன் திமுகவுடைய அமைச்சர் ஆவடி நாசர், திமுகவுடைய அமைச்சர் செஞ்சி மஸ்தான், யாராவது ஒருத்தர் கேரளா ஸ்டோரி படத்தை தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது பேசினாங்களா? ஜவாஹர்ல திமுகவுடைய இல்லையே, கூட்டணி கட்சி தானே. அவர் மனிதனே உதயசூரியன் இருந்தாலும் நீங்க கூட்டணி கட்சி நடத்தக்கூடாது, சரிங்களா? திமுக காட்டுங்க.
எம்எம் அப்துல்லா, புதுகையில இருக்கு புதுக்கோட்டை அப்துல்லா, ஒருவர் காட்டுங்க. அப்துல்லா எனக்கு ஞாபகம் இல்லை ஆக்சுவலா. காஷ்மீர் ஃபைல்ஸ் திமுகவுடைய அறிக்கையை காட்டுங்க. எம்எம் அப்துல்லா சொன்னார் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபேஸ்புக்ல அவரை நான் ஃபாலோ பண்றேன். கேரளா ஸ்டோரி படம் குறித்து அவர் பேசியிருக்காரா? நீங்க பேசினா காட்டுங்க. அவர் வந்து இந்த படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரா? நீங்க காட்டுங்க. ஏன் திமுக போராட்டம் பண்ணல? இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் தானே, சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் தானே. நீங்க சொல்லுங்க, இஸ்லாமியர்களுடைய வாக்கை ஃபுல்லா அவங்க என்ன சொன்னாங்க? பிஜேபி உள்ள வந்துடும், அதனால எங்களுக்கு போட்டுருங்க, நம்ம பிஜேபி எந்த காரணத்தை கொண்டு உள்ள வரக்கூடாது. இன்றைக்கும் இஸ்லாமியர்களுடைய மனநிலை என்ன? பாஜக வந்து எதன் வடிவத்திலும் உள்ள வந்துடக்கூடாது, அதனால எங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு தான் இஸ்லாமியர்கள், பழைய இஸ்லாமியர்கள் திமுக வாக்கு சொல்றாங்க. உண்மையா இல்லையா? அப்ப வாக்கு செலுத்திய மக்களுக்கு உண்மையா இருக்கணுமா இல்லையா? கேரளா ஸ்டோரி படத்துல ஸ்டாலினுடைய நிலைப்பாடு என்ன? முதலமைச்சர் தானே நினைச்சிருந்து அடுத்து நிறுத்திருக்கலாம், இந்த படத்தை திரையிடணும்னு சொல்லிருக்கலாம். சொல்லிருக்க முடியுமா முடியாது? மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்களா இல்லையா? பினராயி விஜயன் அவருடைய நிலத்துல அவர் நிலத்துக்கு எதிராக ஒரு படம் வந்தா தடுத்து நிறுத்துவாரா இல்லையா? அப்ப ஏன் ஸ்டாலின் பண்ணல? இது எடப்பாடி ஆட்சி காலத்துல நடந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க பாஜக நேரத்துல தானே இருக்கீங்க. இது கேரளா ஸ்டோரின்ற படத்தை திமுக ஆதரிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க வாய்மொழி மௌனமா இருக்கிறீங்க, படத்தை திரையிட அனுமதிக்கிறீங்கன்னா அப்ப நீங்க ஆதரிக்கிறீங்கன்னு அர்த்தம். காஷ்மீர் ஃபைல்ஸ் அதே போலதான் நடந்துச்சு. இந்த நிலத்துல இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல பாஜகவுக்கு எதிராக திமுக சமரசமின்றி நின்றுச்சுங்க அப்படின்னு ஒரு இடத்த சொல்லுங்க. இஸ்லாமியர்கள் திமுக வாக்கு செலுத்தணும்னா கடந்த 5 ஆண்டு காலத்துல ஒரு இதுக்கு நின்றுச்சுங்க, சமரசமின்றி நின்றுச்சுங்க. இதே பாபர் மசூதி இடிப்பு வழக்கு வந்துச்சு. கிரிமினல் வழக்கு வேற, சிவில் வழக்குல இடிச்சவங்களுக்கே இடம் சொந்தம்னு வந்துச்சு. எல்லா அரசியல் மோகன் பகவத்துடைய அறிக்கையை எடுத்து பாருங்க, ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கையை எடுத்து பாருங்க. ஒரு வார்த்தை ஒரு கம்ம மாறி இருக்காது. நாட்டின் மத நல்லிணக்கத்தை கருதி, நாட்டின் அமைதியை கருதி இதை ஏற்றுக்குங்க. நாங்க சீமான் அவர்கள் மட்டும்தான் வழங்கப்பட்டது தீர்ப்பு தானே தவிர நீதி அல்லன்னு சொன்னோம். ஆனா இந்த சீமான் வந்து இன்னைக்கு பிஜேபியோட பி டீம் ஆயிடுறாரு. ஆனா இந்த ஸ்டாலின் வந்து இன்னைக்கு சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் ஆயிடுறாரு. திருப்பரங்குன்ற விவகாரத்துல முதல்ல காவல்துறை தடுத்துனது. அதே போல அம்மாப்பட்டினத்துல வீடுகள் இடிக்கப்பட்ட போதும் காவல்துறை தான் காரணம் காட்டாங்க. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? யாருடைய கட்டுப்பாட்டுல? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்கு தெரியாம இது நடந்துருச்சா? இல்ல நடந்த பிறகும் அதுக்கான எந்த ஒரு எதிர்வினையும் ஸ்டாலின் அவர்கள் ஆற்றின மாதிரி நீங்க பாக்கலையே. ஏதாவது ஒண்ணுல சொல்லுங்க. சிறுபான்மையினருடைய பாதுகாவலர், சிறுபான்மையை பாதுகாவலர் கிரெடிட் எடுத்துக்கிறாங்களே, இதுல நாங்க நின்றுக்கோங்க. கோவை சிறைவாசிகள் விடுதலை நீங்க 2021 எல்லா ஜும்மா மும்பர்களும் இன்னும் பேசணுமா இல்லையா? இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும், அதுக்காக நம்ம திமுக வாக்கு செலுத்தும் பேசணுமா இல்லையா? உப்மா கதை, சேமியா கதை எல்லா அஜர்த்துமார்களும் எல்லா உலமாமார்களும் சொன்னார்களா இல்லையா? இஸ்லாமிய சிறைவாசிகளை வெளியே வந்துட்டாங்களா? வெளியே வந்துட்டாங்களா? இத்தனைக்கும் அவங்க ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ற மருத்துவ பிணை கேட்கிறாங்க. அப்ப அவர் இன்னும் அந்த குண்டு வைக்கக்கூடிய மனநிலையில தான் இருக்காங்கன்னு சொல்லி அஃபிடவிட் தாக்கல் பண்ணது யாரு? இதே திமுக அரசு தானே. அப்ப மீண்டும் அந்த திமுக அரசை வந்து நம்புறீங்க. இவங்க தான் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர், இவர்கள் தான் இஸ்லாமியருடைய பாதுகாவலர். எதன் அடிப்படையில் நீங்க நம்புறீங்க? எதுக்காவது ஒண்ணுக்கு அவங்க எனக்கு நின்றுக்கணும்ல. இன்றைக்கான நெல்லை முபாரக் அவர்கள் போய் நிக்கிறாங்க. ஒரு சீட்டு நீங்க கொடுத்துருக்காங்க, சிதம்பரத்துல கொடுத்துருக்காங்க, நிக்கிறாங்க. நம்ம நன்னிலத்துல கொடுத்துருக்காங்க, அவங்க நிக்கிறாங்க. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, 2024 நீங்க என்ன சொன்னீங்க? திமுக துரோகின்னு சொன்னீங்க. 2024 வரைக்கும் எஸ்டிபிஐ முழுக்க திமுக எதிர்த்து யாருக்காவது மாற்றுக்கிறது இருக்கா? நான் உங்களுக்கு பல காணொலி ஆதாரங்களை காட்ட முடியும். அப்ப இரண்டே வருடங்கள்ல, அதுவும் 2026 திமுக எப்படி புனித கட்சியாக மாறுச்சு? 2024 வரைக்கும் பாஜகவுக்கு திமுக ஆதரவாக இருக்குன்னு எஸ்டிபிஐ பேசிச்சு. இன்னைக்கு ஆதரவா இல்லையா திமுக? கேள்வி இருக்குல்ல. இதே பேராசிரியர் ஜவாஹர்ல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னாங்க கருணாநிதி வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்லவர் போலவே காமிச்சிட்டு இருக்காங்க, சிறுபான்மையினரோட பாதுகாவலர்னு காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லை. உண்மையிலேயே உலக தமிழர்களுக்கு எதிரானவர், இஸ்லாமியர்களுடைய முதுகுல குத்திருக்காருன்னு பேராசிரியர் ஜவாஹர்லா பேசியிருக்காரு. இதே பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர் சட்டமன்றத்துல, மக்கள் மன்றத்துல இல்ல, சட்டமன்றத்துல கருணாநிதி தன்னை உலக தமிழர்களுக்கு எல்லாம் தலைவர் என்று சொல்லிக் கொள்வார், ஆனால் உண்மையிலேயே உலக தமிழர்களுக்கு எல்லாம் துரோகம் தான் செய்துள்ளார்னு பேசியிருக்கார் ஜவாஹர்லால். அதே பேராசிரியர் ஜவாஹர்லால் அவர் இன்னைக்கு பேசுவாங்களா? அப்ப எப்படி ஒரு 10 ஆண்டு காலத்துல ஒரு கட்சி நல்ல கட்சியாக மாறிடுது? 10 ஆண்டு காலத்துல எப்படி ஒரு தலைவர் நல்லவராக மாறிடுறாரு? இப்ப எது ஒன்றுலையுமே யாருமே இங்க தெளிவில்லை. சரிதானே? திமுக வந்து உண்மையிலேயே இதுல எதிர்த்திருக்குங்க, சமரசம் எதிர்த்திருக்கேன். என்ன ஏன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்ட். திமுக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர்? 40 பேர். 39 அன்னைக்கு 39 பேர்ல எத்தனை பேர் எதிர்த்து வாக்கு செலுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒருத்தர் கூட இல்ல. என்ன ஒருத்தர் கூட எதிர்த்து வாக்கு செலுத்தல. இன்னைக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அமெண்ட்மெண்ட் ஆக்டால எத்தனை இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்பாடு இல்லாம கூட்டி போட்டு கடத்தி போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இந்த சட்டத்தை நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க எதிர்த்து வாக்கு செலுத்தினா சட்டம் நிறைவேறிருக்குன்றாங்க. கருணாநிதி தானே சொல்லுவாரு வரலாறு முக்கியம், வரலாறாவது பேசியிருக்கும்ல திமுக எதிர்த்துச்சுங்க அப்படின்னு. ஏன் ஆதரிச்சு வாக்கு செலுத்துனீங்க? தமிழச்சி தங்கப்பாட்டின்னு ஆதரிச்சு வாக்கு செலுத்தினாங்க. என்ஐஏக்கு ராசா ஆதரிச்சு வாக்கு செலுத்தினாங்க. இப்ப என்னால ஆதரத்து கொடுக்க முடியும்? நீங்க வேணா எடுத்து போய் பாருங்க, என்ஐஏவோட அந்த பார்லிமெண்டரி ஹிஸ்டரியில எடுத்து பாருங்க, டிபேட்ஸ்ல எடுத்து பாருங்க, ஆதரிச்சு வாக்கு செலுத்திருக்காங்க. இப்ப இதுல எந்த இடத்துல வந்து இவங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்றுருக்காங்க?
இஸ்லாமிய விரோத செயல்களுக்கு எதிராக நின்றாங்க. கடந்த 5 ஆண்டுகள்லயே ஒண்ணும் இல்லையே. இப்ப இந்த அரசியல் கட்சிகளை மீண்டும் மீண்டும் நம்ம நம்புறோம். இவங்கதான் வந்து என்னுடைய நண்பரு, இவங்கதான் என்னுடைய நண்பர். எந்த இடத்துல உங்களுக்கு நண்பராக உண்மையிலே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும்ல. எங்களுக்கு வேற வழி இல்லைங்க, பாஜக வந்துடக்கூடாது, அதனால நான் திமுகவுக்கு வாக்கு செலுத்துறேன் அப்படின்னா, இப்ப 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜகவுக்கு இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு எதுவும் இல்லை. ஆனா எங்களை வந்து பிஜேபி டீம் இருக்கு. ஆனா இந்த நிலத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிரான எல்லா விடயங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி குரல் கொடுத்து சிஏஏ போராட்ட காலத்துல ஒரு நபரின் மீது தேச துரோக வழக்கு போட்டப்பட்டிருக்கா அன்சிமான் அவர்கள் மீது மட்டும்தான். தேசிய பாதுகாப்பு சட்டம் அன்சிமான் அவர்கள் மீது பாயப்பட்டிருக்கு. அதே போல எண்ணெய கலங்கள்ல அன்சிமான் அவர்கள் பேசியிருக்காரு. ஏன்னா எங்க சட்டமன்றத்துல அதிகாரம் இல்லை, நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப மக்கள் மன்றத்துல தான் நாங்க முழங்க முடியும். அதே போல முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணராமன்ற ஒரு இடிவிரைவை பேசிய போது நாம் தமிழர் கட்சி பல்வேறு இடங்கள்ல நாங்க போராட்டங்கள் நடத்துறோம். மிகப்பெரிய அளவு நடத்தணும், மிகப்பெரிய அளவு பல பேரும் வழக்கு பாயப்பட்டிருக்கு. இப்படி எல்லா இடங்களையுமே நாங்க நின்றுருக்கோம். அதே போல நீங்க காஷ்மீர் விடுதலை போராளி யாசின் மாலிகா இருக்கட்டும், யாசின் மாலிகா எல்லாம் தீவிரவாதின்னா, பிரிவினைவாதின்னா, ஆனா அந்த யாசின் மாலிகை கூட்டு வந்து கடலூர்ல மேல போட்டது நரசிம்மன் அவர்கள் தான். இப்படி எல்லா இடங்கள்லயும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நரசிம்மன் அவர்கள் இருந்திருக்காரு. ஆனா எந்த ஒரு இதுவுமே இல்லாம சீமான் வந்து RSS கைப்பிடி பிஜேபி பி டீம்ன்றாங்க. நான் உண்மையிலேயே பிஜேபியுடைய மெயின் டீமாக இருக்கக்கூடியது திமுக. அதனால நான் இப்ப நீங்க சொன்னாங்கன்னாலும் ப்ரூவ் பண்ண வேணாம். இது யார் பாஜகவின் பி டீம் சொல்லிட்டு அந்த இடும்பவனம் கார்த்திக் எழுதின புத்தகம். இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒருத்தர் வந்து மறுப்பு தெரிவிச்சு. ஏன்னா முழுக்க திமுக பிஜேபியுடைய அடிமையாகவே, பிஜேபி இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா, பிஜேபியுடைய அடிமையாகவே மாறி போயிருக்கிறது திமுக தான். அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும், ஏன்னா மத்திய அரசோட நாங்கள் இணக்கமாக இருக்கணும்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை திமுகவுக்கு பாஜகவுக்கு ஆதரவாக திமுக நின்றுருக்கு. பாஜகவுக்கு எதிராக கடந்த 5 ஆண்டுகளில் திமுக ஒருபோதும் நின்றதில்லை, இதுக்கு முன்பாகவும் நின்றது. சரி, இப்ப வந்து பிஜேபி பி டீம் இல்ல அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா நீங்க அப்போஸ் பண்றீங்க. ஆனா அதே டைம் இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகளோ இல்ல இஸ்லாமிய கட்சிகளோ, நேத்து கூட ஒரு இஸ்லாமிய அமைப்பு வந்து ஒரு கூட்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, இந்த தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தான் ஆதரவுன்னு இருக்காங்க. எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் வந்து நாம் தமிழர் கூட ஒரு கூட்டணியோ ஏதோ அந்த அந்த ஆதரவு கூட கொடுக்கல. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். மீண்டும் வந்து இவங்க என்ன திமுக தான் சிறுபான்மையின்ற பாதுகாவலன்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வலு சேர்த்துட்டே இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா கூடுதலா சொல்லணும்னா, முஸ்லீம் லீக்குடைய தலைவர் பேசுறாரு, காதர் மேன் அவர்கள் பேசுறாங்க, இஸ்லாமியர்கள் தங்கள் இதயத்தில் முதலில் அல்லாஹ்வை ஏந்தி வைப்பார்கள், அதன் பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏந்தி வைப்பார்கள், அதன் பிறகு யாரையும் ஏந்தி வைப்பது அவ்வளவு இலகுவான காரியம் இல்லை. ஆனால் இப்பொழுது ஸ்டாலின் ஏந்தி வைத்திருக்காங்க பேசுறாங்க. இது நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு இஸ்லாமிய தலைவர், ஒரு முஸ்லீம் லீக்ன்றது எவ்வளவு பெரிய கட்சின்னு நமக்கு தெரியும். அந்த கட்சியினுடைய தலைவர் காகிதம் இல்லத்தில் இருந்த போது எப்படி அந்த கட்சி இருந்ததுன்னு தெரியும். சட்டமன்றத்திலேயே கருணாநிதியை எதிர்த்து பேசினவர் காகிதம் இல்லத்தவர். அந்த அளவுக்கு இருந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு அது முஸ்லீம்களுடைய இன்னைக்கு 4000 உலமாக்கள் 4000 முகல்லாக்கள் வந்து முன்னால போயிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த அரசியல் கட்சி வலிமையான ஒரு கட்சியாக இருக்கும். அந்த அரசியல் கட்சியுடைய தலைவர் பேசுறாரு, இதை வந்து எந்த ஒரு இஸ்லாமியர்களுமே எதிர்க்கவே இல்லை, யாரும் எதிர்த்து பேசவே இல்லை. இது எப்படிங்க நீங்க பேசலாம்னு நீங்க சொல்லுங்க, இந்த வார்த்தை சரியா தவறு? அல்லாஹ்வுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு ஸ்டாலின் இஸ்லாமியர்கள் இருந்து பேசுறது சரியா தவறா? அது கருத்து வந்து எனக்கு சொல்ல தெரியல, பட் இருந்தாலும் நான் என்ன கேட்கிறேன் இல்ல, அது இன்னொன்னு சொல்றேன். 6வது கடமை இஸ்லாமியர்களுக்கு வாக்கு திமுகவுக்கு வாக்கு செலுத்துவது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இந்த இது வந்து அவர் ஒரு திமுக இருந்து அப்படி பேசிட்டாருன்னா கூட கட்சி பற்றி நீங்க ஏத்துக்கலாம். தனி அரசியல் கட்சி, முஸ்லீம் லீக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறை கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் பேசுறாரு, இதை யாருமே எதிர்க்கலையே. சரி, அதை விட்டுருங்க. 6வது கடமைன்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மார்க்கத்தில் கூட்டவோ குறைக்கவோ யாருக்கும் அனுமதி இல்லைல்ல, யாருக்கும் அனுமதி இல்லைல்ல. இப்ப சீமான் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை பேசிட்டாரு, அது எப்படிங்க சீமான் பேசலாம் அப்படின்னு. சீமான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவை முன்மொழிந்தவரா? இல்ல. அவருக்கு இஸ்லாமிய சரித்திரம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இருக்கா? இல்ல. ஆனா அவர் பேசியதற்கு கொதிச்சிருந்தோம்ல, அவர் பேசினதுக்கு கொந்தளிச்சோம்ல, அதனாலதான் அவர் பிஜேபி பி டீம்னு சொல்றீங்க. இது ஏன் காதல் மீது அவர்கள் பேசினதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு வருத்தம், ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரா? பொதுத்தளத்துல இன்றைக்கு வரைக்கும் பேசுற காதல் மீது அவர்கள் நான் இப்படி பேசிட்டேங்க, இது தவறுங்கன்னு பேசியிருக்காரு. நீங்க பாத்துருக்கீங்களா? இந்த வார்த்தையை எப்படி இன்றைக்கு வரைக்கும் சமூகம் ஏற்றுக்கொண்டு தானே போகுது, யாரும் கேள்வி எழுப்பவே இல்லையே. அப்படி என்ன திமுக இந்த மண்ணுக்கு செஞ்சிருச்சுன்றதான் நாங்க கேள்வியே எழுப்புறோம். எங்களுடைய கேள்வியே அதுதான். 6வது கடமை திமுகவுக்கு வாக்கு செலுத்துவதுன்னு சொல்ற அளவிற்கு இந்த திமுக இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கு? எங்க ஒரு காரணம் சொல்லுங்க. இல்ல பிஜேபி எதிர்க்காங்களா? அதுதான் நான் அதுதான் சகோதரர்கள்ட்ட கேட்டேன். கடந்த 5 ஆண்டுகள்ல பாஜகவை திமுக இந்த இடத்துல எதிர்த்திருக்கு கடுமையா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ரீசெண்டா திருப்பரங்குன்றம் சொல்ல போனா திருப்பரங்குன்றம் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அது திருப்பரங்குன்றத்தை துவங்கினது யார்? திருப்பரங்குன்றத்தை துவங்கினது யார்? சரி, தூங்குனது இருக்கட்டும். இப்ப தூங்குனதுதான் சகோதரர் முக்கியம். அதை அவங்க தூங்குனதுனால தான் பாஜக பயன்படுத்திச்சு. பாஜக பயன்படுத்திய பிறகு இவங்க காப்பாற்றுவதற்கு ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. இதுதான் உண்மை.
சரிங்களா? இல்ல அவங்களை விட்டுருந்தாங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு இது கூட அவங்க அதாவது காவல்துறை தடுத்து நிறுத்தலைன்னா இந்த பிரச்சனையே இல்லையே. நான் துவக்கத்துல சொல்ல. இப்ப வந்து இந்த இந்து முன்னணியில சேர்ந்தவங்க அவங்கள விட்டுருந்தாங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் பெரிய அது என்னன்னா அது ஒரு ஒரு ஆக்ஷன் ரியாக்ஷன் தானே. ஆக்ஷன் நடந்த பிறகுதான் ரியாக்ஷன் நடக்கும் இல்லையா? ஆக்ஷனை யார் நடத்துனது? யார் நடத்துனது நீங்க சொல்லுங்க. சரி, இப்ப அந்த ஆக்ஷன் நடந்துச்சு. ரியாக்ஷன் இவங்க பண்ண போனவங்கள அததான் சொல்றேன். இந்த இடத்துலதான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே பாருங்க இப்ப நாங்க தானே உங்களை காப்பாத்தணும். அதாவது இப்ப இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டியும் ஆட்டிடுவாங்கல்ல, அந்த வேலையை தான் திமுக சொல்லுது. சரி, வேற ஒரு விடையும் சொல்லுங்க. சரி, கருணாநிதி அவர்களே சிலை திறந்தாங்க. யாரை வச்சு திறந்தாங்க? 3.5% இவர் தானே கருணாநிதி. 3.5% 1980களின் துவக்கங்கள்ல கேரளாவுக்கு வந்து 10% மேலவே இடஒதுக்கீடு கிடைச்சிருச்சு. தமிழ்நாட்டுக்கு அப்ப கிடைக்கல. தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் நம்ம போராடி தான் அதை நம்ம பெற்றிருக்கோம். அது ஏதோ கருணாநிதி வந்து நம்ம தூக்கினாங்க அப்படின்னு கொடுக்கல. அதனுடைய உரிமை முதல்ல. 2வது விடயம், அதை தாண்டி தமுமுக இயக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்க பேச ஜவாஹர்லால் அவர்களுக்கு தெரியும். பல ஆண்டுகள் வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க சிறையில வாடி இருக்காங்க. இன்றைக்கு அவங்க வேணா மறந்துட்டு இன்னைக்கு கருணாநிதி கொடுத்தாங்கன்னு சொல்லலாம். அவ்வளவு போராட்டத்தின் பிறகு நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா அப்ப வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கிறாங்க, அதிமுக ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இங்க அதிமுக அடுத்த ஆட்சிக்கு வந்து கொடுத்துருவாங்கன்ற பயத்துல இஸ்லாமியர்களுடைய வாக்கு தண்ணி பறி போயிருமோன்ற பயத்துல கொடுத்தாங்க. இல்ல கலைஞர் தான் முதல்ல சொன்னதா கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் இவங்க அப்படின்னா ஏன் சரி அப்படின்னா அதுக்கு முன்பாக திமுக ஆட்சியிலே இல்லையா? 1969 திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு திமுக ஆட்சியிலே வரலையா? ஏன் 2008 தான் கொடுக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டுச்சு? எல்லாமே போராட்டங்களுக்கு அப்புறம் கிடைக்கிறது தானே. ரிசர்வேஷன் கூட ராமதாஸ் போராடினாரு. இப்ப இருக்கிற ராமதாஸ் சொல்லல, நாங்க அப்ப இருக்கிற ராமதாஸ் அப்படிங்கிறது போராட்டத்தின் விளைவா தானே பெற்றீங்க. கருணாநிதி உங்களுக்கு கொடுப்பீங்க போராட்டத்தின் விளைவா தானே பெற்றீங்க. நான் என்ன செவி சாய்க்கிறதும் ஒரு கவர்மெண்டோட ஒரு அது ஏன் இத்தனை வருஷமா செவி சாய்க்கல? இப்ப ஏன் நீங்க வந்து 99ல ஏன் செவி சாய்க்கல? 99ல செவி சாய்ச்சிருக்கலாம், ஏன் சாய்க்கல? அன்னைக்கே சாய்க்க தோணல. அன்னைக்கு பாஜக தேவைப்பட்டுச்சு. அன்னைக்கு பாஜக தேவைப்பட்டுச்சு. அதனால செவி சாய்க்க முடியல. சரிதான். இல்ல அதான் நீங்க இப்ப கேட்டீங்க. ஒரு 2 விஷயம் நான் சொன்னேன். இல்ல, அந்த 2 விஷயமுமே வந்து நீங்க வந்து ஒரு அதாவது என்ன ஸ்ட்ராங்கா எடுத்தாங்கன்னு உங்கள்ட்ட கேட்டேன். கடந்த 5 ஆண்டுகள்ல கேட்டேன் நான் உங்கள்ட்ட. 3.5% அப்படிங்கிறது எனக்கு பர்சனலான ஹெல்ப் ஆச்சு. 3.5%ங்கிறது நம்ம இன்றைக்கு வரைக்கும் இப்ப நம்ம இடஒதுக்கீட உயர்த்தி கேட்டிருக்கோம். 2021ல இது கோரிக்கையா திமுக தேர்தல் அறிக்கையா திமுக கொடுத்துச்சு. 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்றுச்சு. திமுக வந்து 5% ஒதுத்து கொடுத்தாங்களா? உயர்த்தி கொடுத்துட்டாங்களா? நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா 3.5% பெட்டர் அப்படின்னா 5% கொடுத்துருக்கணும்ல. சிறுபான்மையினருடைய பாதுகாவலர் கட்சி தானே, இஸ்லாமியர்களுக்கான பாதுகாப்பு அவங்க தானே. அப்ப ஏன் 5% கொடுக்கல? 2021 தேர்தல் அறிக்கையில் இருக்கேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். தேர்தல் அறிக்கையில் இருக்குல்ல, சொன்னாங்களா இல்லையா? இப்போ வரைக்கும் நம்ம கோரிக்கை வச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனா பேராசிரியர் காதர் மைதீன் அவர்கள் பேசுறாங்க மேடையில, அந்த 4000 மஹல்லாக்கள் இருக்கக்கூடிய அந்த மேடையில பேசுறாங்க. பேசும்பொழுது சொல்றாங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி வேணும்னு பேசுறாங்க. அது குறித்து ஸ்டாலின் அந்த மேடையில பேசினாரா? பேசலாம். நீங்க சொல்லுங்க, பேசினாரா? பேசலாம். அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க 3.5 இடஒதுக்கீடு 28 காலம் போராடி அதன் பிறகு நம்ம பெற்றிருக்கோம். அதை நீங்க கருணாநிதி மேல கிரெடிட் கொடுக்குறீங்க. இப்ப 28 காலம் போராடினவங்களுடைய மதிப்பு 28 காலம் போராடி இருக்காங்க. 28 ஆண்டு காலம் சிறையில போயிருப்பாங்க, வீதியில நின்று இருப்பாங்க. எத்தனை பேர் வீதிக்கு வந்து போராடி தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வருமானத்தை இழந்திருப்பாங்கல்ல. இப்ப அத்தனை பேருடைய கிரெடிட் தூக்கி கருணாநிதி அவர்கள் கொடுக்குறீங்க. சரி, அப்ப இந்த முறை ஏன் 5% கொடுக்கல? ஏன் 5% கேட்ட பிறகும் ஸ்டாலின் அவர்கள் பேசல? இப்ப எந்த இடத்துலயும் அவங்க நிக்கலன்றதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏதாவது ஒரு இடத்துல நின்று இருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப கடந்த 5 ஆண்டுகளை திருப்பரம் சொன்னீங்க, வேற சொல்லுங்க. கேரளா ஸ்டோரி படம் வந்துச்சுல, நாம் தமிழ் என்ன பிஜேபி எதிர்க்குது? நான் தான் சொல்றேன். கேரளா ஸ்டோரி படம் வந்தபோது நாம் தமிழ் கட்சி இல்ல. மாட்டுக்கறிக்கு எதிராக ஸ்டாலின் பேசியிருக்காரா? சீமான் பேசியிருக்காரு. ஆம்பூர்ல மாட்டுக்கறி பிரியாணி வந்து வைக்கணும்னு சொல்லி கோரிக்கை எழுந்துச்சு. அப்ப மாட்டுக்கறி பிரியாணி தான் பன்றிக்கறி பிரியாணி அப்படின்னு நிறுத்துவா சொன்னாங்க. அப்ப அதனால உடனே பிரச்சனைனால மழை நின்ற பிறகு இது பண்றோம். மாட்டுக்கறி பிரியாணி வச்சு அந்த ஆம்பூர் நடந்துச்சா? ஏன் நடக்கல? நாங்க எல்லா இடங்களையும் எதிர்க்கிறோம் சொல்றோம். நாங்க எந்த இடத்துல எதிர்க்கல. இப்ப இவங்க வந்து பிஜேபி வந்து நாங்க வந்து வி ஆர் ஹிந்துஸ், நாங்க இந்துக்களை இல்லைன்னோம், நேர் எதிராக உங்களுக்கு எதிராக நின்னோம். அதே போல அவங்க சிஏஏ கொண்டு வந்தாங்க, எதிர்த்து போராடணும். என்ஐஏ கொண்டு வந்தாங்க, எதிர்த்து போராடணும். ஏன்னா நாங்க சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இல்லை. அப்ப நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க எங்களை கேள்வி கேட்க முடியாது. ஆனா மற்ற எல்லா தரங்களையும் நாங்க நின்றுக்கோம். கேரளா ஸ்டோரி படம் வந்துச்சா நாங்க எதிர்த்து நின்னோம். அதே போல இப்ப இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல நாங்க எதிர்த்து நின்னோம். எல்லா இடங்களும் எதிர்த்து நின்றுக்கோம். என்ஆர்சியில கூட தான் டிஎம்கே எதிர்த்து நிக்குது ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி கொண்டு வர அந்த பிஎம் ஸ்ரீ கொண்டு வரல, கல்வி அதுக்கப்புறம் நீட்டை வந்து வேணாங்குது. திமுக நீட்டை வேணான்னு சொல்லிச்சா? திமுக தான் முதல்ல மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நீட்டு கையெழுத்து போட்டாங்க. சரிங்களா? அதன் பிறகு நாங்க தெரியாம கையெழுத்து போட்டோம்னு சொன்னாங்க. இப்பொழுது வரைக்கும் நான் உங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப திமுக தான்
இஸ்லாமியர்கள் பாதுகாப்புனா நாளைக்கு 2029 சட்ட நாடாளுமன்ற தேர்தல் வச்சுன்னு வச்சுக்கோங்க. 40 பேர் திமுக வென்று போயிடுறாங்க. 40 பேர் வென்று போயிடுறாங்க. வென்று போன பிறகு பாஜக ஆட்சி அமைப்பதற்கு 40 இடங்கள் தான் தேவைப்படுதுன்ற ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா திமுக போக மாட்டாங்கன்னு திமுக இருக்கிறவங்களால உறுதி சொல்ல முடியுமா? இது எனக்கு நான் நினைக்கிறதா சொல்லி இதுவரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எந்த காலத்திலும் நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற ஸ்டேட்மெண்ட் வெளியே சொன்னது கிடையாது. இல்ல நிறைய கூட்டங்களை சொல்லி பாஜக எதிர்க்கிறோம் இருக்காங்க. நான் எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற ஸ்டேட்மெண்ட் இது 2021 சொல்லியிருக்காருல்ல. பாஜகவே நான் திமுக எதிர்க்குது, பாஜக நாங்க எதிர்ப்போம் எதிர்கட்சியா இருக்கும்போது எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம்ன்ற ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னது. ஆனா நாம் தான் வச்சு நாங்கள் சொல்றோம் தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் எந்த காலத்திலும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் நிலைப்பாட்டுல இருக்கிறோம். ஆனா திமுக பாஜகவோட கூட்டணி வச்ச வரலாறு இருக்கா இல்லையா? வரலாறு இருக்கா? சீமான் பிஜேபிக்காக மும்பைல போய் சீமான் பிஜேபிக்காக இல்ல, அந்த நான் தெளிவா கிளியராகவே சொல்றேன். 2009 இன படுகொலைக்கு பிறகு 63 இடங்கள்ல காங்கிரஸ் நின்றபோது 63 இடங்களையும் சீமான் அவர்கள் காங்கிரஸ் எடுத்து பிரச்சாரம் பண்ண தமிழ்நாட்டுல 63 இடங்களையும் பிரச்சாரம் பண்ண 63 இடங்களையும் காங்கிரஸ் பண்ணை கவியது. ஏன்னா எங்க இனத்துக்கு எதிராக அதிமுக ஆதரவான இல்ல, அந்த இடத்துல பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்காக பேசியிருக்காரு சீமான் அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி நின்ற போது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. எல்லாரும் அதாவது என்ன எங்களுடைய நோக்கம் காங்கிரஸ் அழித்தொழிப்பது அப்படின்றது. அதே போல மும்பையில நின்ற போது தமிழ்ச்செல்வன் நின்ற போது தமிழ்ச்செல்வனுக்கும் ஆதரவாக சீமான் பேசினாரு. அப்ப பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களுக்காக பேசுறதுக்காக மனிதநேய மக்கள் கட்சி பி டீம் நீங்க சொல்லியிருக்கணும்ல. கம்யூனிஸ்டுக்கு எதிராக கம்யூனிஸ்டுக்கு ஆதரவாக பேசி பாஜக வைத்தபோது கம்யூனிஸ்டோட பி டீம் நீங்க சொல்லிருக்கணும்ல. கொள்கையும் பிஜேபி கொள்கையும் கேட்கும் ஒண்ணுதான் சொல்றாரு. எங்களுடைய நோக்கம் ஒன்னாதான் இருந்துச்சு. காங்கிரஸ் எதிர்க்கணும்ன்றதான் எங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. நீங்க இப்ப கேட்டீங்க இந்துத்துவ முதன்மையான எதிரியா திராவிட முதன்மையான எதிரியான்னு கேட்டீங்கல்ல. அப்ப அந்த இடத்துல காங்கிரஸ் என்னுடைய இனத்தை 1.5 லட்சம் பேரை கொண்டிருக்காங்க. எனக்குன்னு ஒரு வழி இருக்கும்ல, கண்ணு கெட்ட தூரம் இருக்கா, நான் அவனை காப்பாற்ற முடியலன்ற ஒரு வழி இருக்குல்ல. அந்த வழியில தமிழ்ச்செல்வனை சீமான் அவர்கள் ஆதரிக்கிறாங்க. ஆனா அதே தமிழ்ச்செல்வனை பின்னால சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு திகாவில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் அது போக நான் திருமாவளவன் எல்லாரும் சேர்ந்து ஒரே மேடையை பகிர்ந்துகிட்டாங்களே. இப்ப நான் திரும்ப பிஜேபியோட பி டீம் இன்னைக்கு அண்ணன் திருமாவை தானே நீங்க பாஜக எதிர்ப்பாளர் நீங்க பாக்குறீங்கல்ல. இப்ப அதே மேடையை அண்ணன் பகிர்ந்துகிட்டாரு. அண்ணன் திருமா அதே தமிழ்ச்செல்வனோடு நின்றாரு, அதே தமிழ்ச்செல்வனோட உட்காந்து பேசினாரு. அப்ப அண்ணன் திருமாவும் பிஜேபியோட பி டீமா? பிரச்சாரம் பண்ணது சீமான் இல்ல, நான் கேட்கறது அது வார்டு கவுன்சிலர். இதுதான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு பாஜக சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்ச்செல்வன் மாறிட்டாரு. தமிழ்ச்செல்வன் மாறிய பிறகு அப்ப பக்கத்துல திருமணம் நிற்கும் போது சிக்கலாகல. சரி, எல்லா வீட்லயும் விடுங்க சார், நான் ஒண்ணும் கேட்கல. கருணாநிதி அவருடைய சிலை திறந்தாங்க. யாரை அழைச்சு திறந்தாங்க? கருணாநிதி அவருடைய சிலையை ரீசெண்டா திறந்தாங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல யாரை அழைச்சு திறந்தாங்க? வெங்கையா நாயுடு அழைச்சு திறந்தாங்க. நான் என்ன கேள்வி எழுப்புறேன்னா, தமிழ்நாட்டுல இல்ல இந்தியா முழுமைக்குமே வேற அரசியல்வாதியே இல்லையா? கருணாநிதி அவருடைய சிலை திறப்பதற்கு வேற யாருக்குமே தகுதி இல்லையா? வெங்கையா நாயுடுக்கு தான் அந்த தகுதி இருக்கா? நீங்களே சொல்லுங்க. ஏன் வெங்கையா நாயுடு வரைக்கும்? கருணாநிதி அவருடைய நாணயத்தை வெளியிட்டாங்க, 100 ரூபாய் நாணயம் வெளியிட்டாங்க. ஒரு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நாணயத்தை யாரை வச்சு வெளியிட்டாங்க? ராஜ்நாத் சிங்கை வச்சு வெளியிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல அல்லது இந்தியாவுல எந்த ஒரு இடதுசாரி தலைவரும் இல்லையா? ஏன் நினைச்சாங்க? இப்ப இதையெல்லாம் நீங்க பிஜேபியினுடைய எதிர்ப்பா நீங்க பாக்குறீங்களா? இதெல்லாம் பாஜக எதிர்ப்பா? இதே ஒரு சீமான் செஞ்சிருந்தா, நான் கேட்கிறேன், இதே நீங்க சீமான் நடத்தியிருந்தா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? ஒரு பவர்ல இருக்கிறவங்க. வெங்கையா என்ன பவர்ல இருக்காரு? ராஜ்நாத் சிங் பிஜேபியோட அவர் ஓகே. அப்போ ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அரசாங்கம் ஒரு சிஸ்டம் இருக்குல்ல. கருணாநிதி அவருடைய சிலை திறந்தது தனிப்பட்ட நிகழ்வா அரசு நிகழ்வா? தனிப்பட்ட நிகழ்வு. நான் கேட்கிறது, இதே நிகழ்வை சீமான் செய்திருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? அரசாங்கமே நடத்திருக்கட்டுமே, அரசு நிகழ்வாவே நடந்திருக்கட்டும், சீமான் அவர்கள் வெங்கையா நாயுடுவையோ ராஜ்நாத் சிங்கையோ கூட்டிட்டு வந்தோம்னா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? அவங்களுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் இல்லையா? நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாங்க கூட்டிட்டே வரல சகோதரர். ஆனா அப்படியுமே எங்களை பாஜக பி டீம் சொல்றீங்க. ஆனா கூட்டிட்டு வந்தவங்களை இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாஜக பி டீம் சொல்றது இல்லை. அவர்களை நீங்க இன்னைக்கு வரைக்கும் நம்புறீங்க. இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் இவங்க தான் நீங்க நம்புறீங்க. நான் கேட்கிற கேள்வி இதுதான், ஏன் செய்யல? இப்ப இதுல நான் சொல்றேன், நான் இப்பொழுதும் சொல்றேன், திமுகவில் இருக்கிறவர்களா இருக்கட்டும், திமுகவை ஆதரிப்பவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய கட்சிகளாக இருக்கட்டும், கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக கடுமையாக பாஜகவை இந்த இதுல எதிர்த்தது அப்படின்னு ஒரு 10 லிஸ்ட் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. நீங்க சொல்றதை நான் இருக்கேன். 10 லிஸ்ட் கடுமையாக, அதாவது என்னன்னா இந்த பூசி முழுகிறவெல்லாம் இருக்கக்கூடாது, ஸ்ட்ராங் அப்போசிஷன். நான் சொல்றேன், இப்ப இவர் இந்துக்கள்னு எல்லாரும் இந்துக்கள் இல்லைன்னு சொன்னோம்னா திமுக இந்து விரோத கட்சின்னு அச்சராஜா பேசின உடனே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க 90% நாங்கள் இந்துக்கள்னாங்க. சரி, இந்துன்ற மதம் நீங்க சொல்லுங்க, நீங்க பிராமணியம் கேட்டீங்க, சாதின்னு கேட்டீங்க, இது எல்லாமே இந்துன்ற மதத்துக்குள்ள வருதா வரணும்? அப்ப நான் சீமான் அவர்கள் தான் நாங்கள் இந்துக்களே அல்லன்னு சொல்றாரு. அப்ப நான் யார் பக்கம் நிக்கணும்? அப்ப நான் சீமா உறுப்பினர் தான் நிக்க முடியும்.
இன்னொன்னு எங்களை தாய்மதம் திரும்ப சொல்லிட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், ஆவடி நாசர் இன்றைக்கு முருகன் கோயில்ல போயிட்டு பரிவட்டம்லாம் கட்டியிருக்கிறாரு. யார் ஆவடி நாசரை மதம் மாத்தினது யாரு? செஞ்சி மஸ்தான் போய் கோயிலா போய் செஞ்சி மஸ்தான் நமக கண்ணி ராசி நமகன்னு பேசுறாரு. யாரு செஞ்சி மஸ்தானை மதம் மாத்தினது? உதயநிதியா? நல்ல நிக்கம் தானே அது. இல்ல, அதைத்தான் நானும் சொல்றேன். இப்ப நாம் தமிழர் கட்சியில ஹுமாயூனத்தா வந்து சீமான் அவர்கள் தஞ்சை பெருவிடார் கோயிலுக்கு போனார். இப்ப அவர் பக்கத்துல நின்னார். அதற்காக உடனே இங்க என்னென்ன பேசினாங்க? ஹுமாயூன் மதம் மாத்திட்டாரு சீமான் அப்படின்னு பேசினாங்களா இல்லையா? இப்ப ஏன் ஆவடி நாசரும் செஞ்சி மஸ்தானும் ஏன் அப்துல் சமது பரிவட்டம் கட்டலையா? திமுக காரங்க பேசினாங்களா? அத இஸ்லாமிய இயக்கங்கள்ல இருந்து திமுகவினர் கூட அத்தனை பேரும் பேசினாங்க. எங்களுடைய கேள்வி இதுதான். நீங்க வந்து திமுகவினர் செய்யும் பொழுது அது தவறு இல்லைன்னும், நாம் தமிழர் கட்சியினர் செய்யும் போது தவறு எப்படி நீங்க சித்தரிக்கிறீங்கன்றதான் என்னுடைய கேள்வி. இப்ப எங்கள் மீது விமர்சனங்களை வைங்க. நாம் தமிழர் கட்சி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லை. இப்பொழுதும் நாங்கள் நாம் தமிழர் கட்சி விமர்சனத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி இல்லை. நாங்களும் விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான். ஆனா எங்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் நியாயமானதாக இருக்கணும்னு நான் சொல்றேன். ஒருதலை பட்சமாக நீங்க விமர்சனங்களை வைக்காதீங்க. நீங்க அந்த சீமான் அவர்கள் பேசியதை கண்டிக்கிறீங்கன்னா, ஐயா காதர் மீது பேசினதையும் கண்டிங்க. நீங்க ஐயா ஹுமாயூன் கபீர் அவர்கள் கண்டிக்கிறீங்க அப்படின்னா, அப்துல் சமது செய்யறதையும் கண்டிங்க, ஆவடி நாசர் செய்யறதையும் கண்டிங்க, செஞ்சி மஸ்தான் செய்யறதையும் கண்டிங்க. அதுதானே சரியானதா இருக்க முடியும். எல்லாரையும் கண்டிக்கிறோம். அதான் நான் சொல்றேன். நான் சொல்றது இஸ்லாமிய கட்சிகளை, இஸ்லாமிய அமைப்புகளை. இப்போ ஒருதலை பட்சமாக நீங்க நிற்கிறது சீமானாலே இப்படிதான் நீங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குறீங்களா? அதாவது எது நேச சக்தி எது எதிர் சக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க உங்க நேச சக்திகளையும் நீங்க எதிர் சக்திகளா நீங்க பாக்குறீங்க. ஏன் திமுக விட்டு வேற வழி இல்லைன்ற இடத்துல கொண்டு போய் இஸ்லாமிய மக்களை, இப்ப இஸ்லாமிய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் தெரியும். ஆனா இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் அல்லாம கீழே இருக்கக்கூடிய கீழ்மட்ட மக்களுக்கு அரசியல் தெரியாது. அந்த மக்கள் இடத்துல நீங்க சொல்றதுதான் அரசியல். ஏன் நீங்க இந்த மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்கிறீங்க? நான் கேட்கிறேன், 4 சட்டமன்ற உறுப்பினர் பாஜக இருக்காங்கல்ல, தாம் தமிழ்ல ஏதாவது சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரா? திமுக சட்டமன்ற உறுப்பினர் இத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல. நீங்க சொல்லுங்க, இந்த நிலத்துல கடந்த 5 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் எந்த சிக்கலும் இல்லாம நாங்க வாழ்ந்தோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அம்மா பட்ட வீடுகள் அடிச்சது. அப்ப நீங்க கொஞ்சமான வக்ஃபு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? முஸ்லிம்ஸ்க்கு வந்து நார்த் இந்தியா மாதிரி இங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு? இல்ல, கம்பேரிசன் தானே எப்பவுமே. ஒரு கல்வி எல்லாமே ஒரு கம்பேரிசன். ஆட்சி காலம் 5 ஆண்டு காலத்துல பாஜக தான் ஆட்சியில இருந்துச்சு. அப்ப நமக்கு நார்த் இந்தியா மாதிரி ஏதாவது விஷயம் இருந்துச்சா? இல்லையே சகோதரர், இன்றைக்கும் நமக்கு இல்லையே சகோதரர். அதாவது என்னன்னா, நம்ம மண் வந்து இயற்கையாக 2016 இருந்துச்சா? அப்ப எப்ப சொல்றீங்க? அதிமுக 2016 to 21 சொல்றேன். 2016 கூட்டணி இல்ல. 2016க்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர் மறைவுக்கு பிறகு பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க இல்லையா? 2019 கூட்டணி வச்சுட்டாங்க. அந்த 2 ஆண்டு காலத்துல நம்ம சந்திச்சோமா? நம்ம இயல்பாகவே தமிழ்நாட்டு மண் அப்படிங்கிறது, இயல்பாகவே தமிழ்நாட்டு மண்ங்கிறது உத்தரப்பிரதேசம் மாதிரி கிடையாது. நம்ம பீகார் மாதிரி நம்ம கிடையாது. ஆயிரக்கூடாதுங்கிறது இல்ல சொல்றேன், அதான் நான் சொல்ல வரேன். உத்தரப்பிரதேசலையும் பீகார்லயும் இயல்பாகவே இஸ்லாமிய வெறுப்பு இருக்கு. ஆனா நம்ம வாழக்கூடிய விதிகள் அப்படி இல்லை. நம்ம கூட பழகக்கூடிய 10 நண்பர்கள் 8 நண்பர்கள் இந்து நண்பர்களா இருப்பாங்க, 2 நண்பர்கள் கிறிஸ்தவ நண்பர்களா இருப்பாங்க. உண்மையா இல்லையா? நம்ம மறுக்கவே முடியாது. நம்ம கூட பழகக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்கள் நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாடு இயல்பாகவே இந்த மத ஆதிக்கத்தை, இந்த ஒரு மத வெறுப்பை எதிர்க்கிற மண்ணு தான். இது இயல்பாகவே தமிழ்நாட்டுக்கே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. தமிழ்நாட்டுல நீங்க போயிட்டு நீங்க ஒருத்தன் பழனி கோயிலுக்கு போறான் அப்படின்னா, அவன் வந்து பக்கத்துல நாகூர் இருக்கு அப்படின்னா, இல்ல பக்கத்துல நாகூருக்கு போறான், நாகூர் தர்காவுக்கு போகாம வந்து ஒரு இஸ்லாமியரை காட்ட முடியும், ஒரு இந்துவை காட்ட முடியுமா? அவன் போவான். அதே போல ஒரு இந்துவாவே இருந்தாலும் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போவான். உண்மையா இல்லையா? சோ மத நல்லிணக்கத்தை பேணி வாழக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே இருக்கு அப்படின்னா நம்ம தமிழ்நாடு தான். அதுல மாற்று கருத்து இல்லை. அது இயல்பாகவே நம்ம மண்ணுக்குன்னே இருக்கக்கூடிய பெருமை. ஏன்னா இன்னைக்கும் இஸ்லாமியர்களை ஆத்தா ஆச்சி அப்படின்னு கூப்பிடக்கூடிய பகுதிகள் நம்ம தமிழ்நாட்டுல உண்டு. இன்றைக்கும் இஸ்லாமியர்களை மாமன் மச்சான்னு கூப்பிடக்கூடிய பகுதிகள் நம்ம தமிழ்நாட்டுல உண்டு. நம்ம தமிழ்நாடு இயல்பாகவே மத நல்லிணக்கத்தை போற்றுகிற ஒரு மாநிலம். அதனால வந்துட்டு இது வந்து திமுகனால நம்ம பாதுகாப்பா இல்லை, இயல்பாகவே நம்ம மண்ணுக்கே இருக்கிற ஒரு மண்ணுக்கே உரித்தான பண்பு அது. அதனால நம்ம பாதுகாப்பா இருக்கோம். பிஜேபி இங்க வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பாஜக வளருது, அது திமுக தான் வளர்த்து விடுதுன்னு நான் நினைக்கிறேன். திமுக தான் கூட்டணி இல்லையா? அது எப்படி வளர்த்து? சகோதரர், நீங்க அதாவது என்னன்னா, நீங்க நேரடியா கூட்டணி இருக்கா? நீங்க சொன்ன அந்த 2016 2017 அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு டேட்டா சொல்றேன். அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட டேட்டா பாத்தீங்க அப்படின்னா, பிஜேபி வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 3rd பிளேஸ்ல தமிழ்நாட்டுல இருக்கு. இதுக்கப்புறம் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு அப்புறம் 3rd பிளேஸ்ல இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க 234 தொகுதிலாம் அவங்க நிக்கிறது 20 30 தான். ஆனா பூத் லெவல்ல ஏஜென்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 3rd, அதாவது 3வது பெரிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வச்சிருக்க ஒரு கட்சி. ஸோ அப்படிங்கிற பட்சத்துல 2016க்கு அப்புறம் தான், லாஸ்ட் ஒரு 5 வருஷம் தான் அது நடக்குது. அவங்க எனக்கு ஒரு 2 நிமிடம் திமுக தான் இந்த இடத்துல பாஜக வளர்த்து விடுச்சுன்றதுக்கு ஒரு 2 நிமிடம் முழுமையா கொடுப்பீங்களா? 1998 முதல் முறையாக அம்மையார் ஜெயலலிதா கூட்டணி வச்சாங்க. 10 மாத காலம், அடுத்து 10 நாட்கள் அந்த ஆட்சி கவுந்துருச்சு. அதன் பிறகு ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டின்னு சொல்லி யார் கூட்டணி வச்சாங்க? ஐயா கருணாநிதி அவர்கள் வச்சாங்க. வச்ச பிறகு வாஜ்பாயுடைய அரசுல வாஜ்பாயா சொன்னாரு,
அது நமக்கு அதுலயே நமக்கு ஒரு கேள்வி இருக்கு, சரியான நபர் எப்படி தவறான கட்சியில இருக்க முடியும்? இப்ப இன்றைக்கும் அனீஷ் பாத்திமான்னு பாக்குறது இல்ல, நாம் தமிழர் கட்சியா தான் பாக்குறேன். இன்றைக்கும் அனீஷ் பாத்திமான்னு நீங்க பாப்பீங்களா? இப்ப நான் என்னுடைய கருத்தை நீங்க என்ன கருத்தா எதிர்ப்பீங்க? இப்ப நான் சொல்லக்கூடிய அத்தனை கருத்துக்களும் நாம் தமிழர் கட்சி கருத்தா தான் இருப்பீங்க. அப்ப வாஜ்பாயின்ற நபர் மட்டும் சரியான நபர் எப்படி தவறான கட்சியில இருக்க முடியும்? அது அந்த ஸ்டேட்மெண்டே முரணானது, நான் அதையும் எதிர்க்கிறேன். 2001 இது வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது. 2001க்கு முன்பாக வரைக்கும் நீங்க ஏத்துக்கிறீங்களா? 2001 தான் முதல் முறையாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் போனாங்க. காரைக்குடியில ஹச் ராஜா வரைக்கும் வென்று போனார். ஒரு சாரண இயக்க தேர்தலில் கூட வெல்ல முடியாத ஹச் ராஜாவை கலைஞரின் ஆசி பெற்ற சின்னம் தாமரையை வெல்ல வச்சது யாரு? திமுக. அப்பொழுதுதான் இந்தியா முழுமைக்கும் பாஜக வேறு பரப்பி கிளை பரப்பு. அது வரைக்கும் நீங்க பாஜகவுடைய ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க. 2001க்கு முன்பாக பாஜகவுடைய ஸ்டேட்டஸை நீங்க இந்தியா முழுமைக்கும் எடுத்து பாருங்க. 99க்கு முன்பாக எப்படி இருக்குன்னு பாருங்க. 7 கட்சி, 7 சீட்டு, 10 சீட்டு வென்ற வெறும் ஒண்ணுமே இல்லாத ஒரு அற்ப பாஜகவை தமிழ்நாடு முழுக்கல்ல இந்தியா முழுக்க வளர்த்து விட்டது திமுக தான். சரிங்களா? அதன் பிறகு 2002 குஜராத் கலவரம் உங்களால மறக்க முடியாது. இன்னைக்கு மணிப்பூர் கலவரத்திற்கு திமுக பொங்குது, உண்மையா? இன்றைக்கு மணிப்பூர் கலவரத்திற்கு திமுக கொந்தளிக்குது, உண்மையா? அந்த குஜராத் கலவரத்துல ஏன் திமுக எதுவுமே செய்யல? ஏன் எதுவுமே செய்யல? பில்கிஸ் பானுக்கு இன்றைக்கு நீதி கேட்கிறீங்கல்ல, அன்றைக்கு பில்கிஸ் பானுக்கு நடந்த போது நீங்க கூட்டணியில இருந்தீங்கல்ல, அப்பொழுது கூட்டணியை முடிச்சுக்கிட்டு திமுக வெளியே வந்துச்சா? மோடிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நடக்குது. அன்றைக்கு மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக தான் இருந்தார். அன்றைக்கே மோடியை தோற்கடிச்சிருந்தா, திமுக அறத்தின் பால் நின்றிருந்தா, திமுக இஸ்லாமியரின் பால் நின்றிருந்தா, இஸ்லாமியர்னு பார்க்கலாம், அறத்தின் பார்க்கலாம், பெண்ணுன்னு பார்க்கலாம், இது 3ல எதன் அடிப்படையில நீங்க பார்த்திருந்தாலும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? மோடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நீங்க வெற்றி பெற வச்சிருக்கணும். ஆனா மாறா நீங்க அதை ஆதரிச்சு தோற்கடிச்சிருக்கீங்க. திமுக ஆதரவு திமுக மோடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துல அந்த தீர்மானத்தை எதிர்த்துச்சு. மோடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்த்து மோடியை மீண்டும் குஜராத்தினுடைய முதலமைச்சராக ஆக்கியதுல பெரும்பங்கு திமுகவுக்கு இருக்கு. அப்ப அதன் பிறகு உங்களுக்கு வேற வழி இல்லாம கூட்டணியை நீங்க எப்போ முடிச்சுட்டு வரீங்க அப்படின்றது இருக்குல்ல. 2002 நீங்க முடிச்சுட்டு வரல. குஜராத் விவகாரம் குறித்து பெருமரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்களிடம் கேட்டபோது அது குஜராத்தின் உள் மாநில விவகாரம்னு பேசினார். இன்றைக்கு மணிப்பூர் மட்டும் ஏன் உள் மாநில விவகாரம் எல்லாம் தேச விவகாரமா மாறிச்சு? திமுக கூட்டணியில இருக்கும்போது உள் மாநில விவகாரம், அதே திமுக கூட்டணி இல்லாத போது அது தேச விவகாரம்னு நீங்க பாக்குறது எப்படி சரியா இருக்கும்? நீங்க சொல்ல குஜராத் படுகொலைய ஒரு உள் மாநில விவகாரம் ஒரு தலைவர் கடந்து போறாருன்னா இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? அற்ப பதவியை தாண்டி. அப்ப இந்த காலகட்டத்துலதான் திமுக வேர்பரப்பி கிளை பரப்பி வளர்ந்துச்சு. நான் சொல்லல, ராஜ்நாத் சிங் சொன்னார். திமுக கருணாநிதியுடைய நாணயம் வெளியிடும் போது ராஜ்நாத் சிங் சொன்னாரு, திமுக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு, அதனாலதான் நாங்கள் இவ்வளவு தூரம் வளர்ந்தோம்னு சொல்றோம். பொழுதும் சொல்றேன், இந்த நேரத்தில் பாஜக வளருது அப்படிங்கறத நான் மறுக்கல. ஆனால் வளர்த்து விடுவது திமுக தான். திமுக அதிமுக 2 கட்சிகளுமே. அதிமுக நேரடியாக கூட்டணி வச்சு வளர்த்து விடுது, திமுக மறைமுகமாக கூட்டணி வச்சு வளர்த்து விடுது. மறைமுக கூட்டணி உங்களுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் ஆதரிக்கிறது, அவருடைய கோட்பாடுகள் எல்லாத்தையும் ஆதரிக்கிறது, அவர்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் ஆதரிக்கிறது. 10 திட்டங்கள் 2 திட்டங்கள் எதிர்க்கிறாங்க, 2 திட்டங்கள் ஆதரிக்கிறாங்க. இது எப்படி நீங்க ஏற்பீங்க? இப்ப காங்கிரஸ் பாஜகன்னு எடுத்துக்கங்க, 2 பேருக்கும் இந்துத்துவா அப்படிங்கிறது, காங்கிரஸும் இந்துத்துவா தான், நீங்க அதில் மாற்றுக்கிறது இருக்கான்னு தெரியல. காங்கிரஸ் இந்துத்துவா தான். குழந்தை ராமர் முதல் தூங்குகிறார்னு பேசுனது ராஜீவ் காந்தி தான், சரிங்களா? அப்ப நேஷனலிஸ்ட் பார்ட்டி பட் இந்துத்துவான்னு எனக்கு சொல்ல தெரியல. குழந்தை ராமர் தூங்குகிறாருன்னு ராஜீவ் காந்தி பேசியிருக்காரு. இது என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லுங்க? இல்ல ஓகே, எங்க பாபர் மசூதி குழந்தை ராமர் தூங்குகிறாருன்னு ராஜீவ் காந்தி பேசியிருக்காரு. இதே ராகுல் காந்தி பூணூல் எடுத்துக்கிட்டு நானும் இந்துதான் அப்படின்னு பேசினாரு. உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லுங்க? இதெல்லாம் இந்துத்துவ ஸ்டேட்மெண்ட், இந்துத்துவ ஸ்டேட்மெண்ட் இல்லையா நீங்க சொல்லுங்க? அப்ப ராகுல் காந்தி இப்போ ஒரு மாற்றம் இருக்குல்ல, அதே ஸ்டாண்ட்ல இருக்காரான்னு ரீசெண்டா தான், இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல தான் நினைக்கிறேன் பூணூலை தூக்கி காமிச்சு நானும் இந்துதான் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திஸ் கண்ட்ரி இஸ் இந்து கண்ட்ரின்னு, இந்த நாடு இந்து நாடுன்னு பேசிட்டாரு. இதை எதிர்த்து நான் பேசியிருக்கேன், மேடைகளை நான் பேசியிருக்கேன். இந்த நாடு இந்து நாடு என்று பேசுவது ராகுல் காந்திக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நான் பேசியிருக்கேன். நான் உங்களுக்கு அது உங்களுக்கு ஆதாரம் தரேன். இந்த நாடு இந்து நாடுன்னு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. இது என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லுங்க? இப்பொழுதும் சொல்றேன், பாஜக ஹார்ட் இந்துத்துவா, காங்கிரஸ் சாஃப்ட் இந்துத்துவா. உங்க 2 பேருக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்க 2 பேருடைய பொருளாதார கொள்கையும் ஒண்ணுதான், உங்க 2 பேருடைய எல்லா கொள்கைகளும் ஒண்ணுதான். காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது பாபர் மசூதி இடிக்கப்பட்டுச்சு. நீங்க சொல்லுங்க, ஒரு ஆட்சியாளர்களுக்கு தெரியாமல் ஒரு நாட்டினுடைய இறையாண்மை சின்னமே தவிர்க்கப்படுமா? இல்ல அவன் என்ன எடுத்த உடனே ஒரு குண்டு போட்டு உடைச்சான், கொத்தி இதெல்லாம் குடைச்சான்? இப்ப காங்கிரஸ் தெரியாமல் நடந்துருச்சா? எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஏற்றுக்கிடுச்சு. காங்கிரஸ்க்கு தெரிஞ்சுதான், காங்கிரஸுடைய துணையோடு தான் இது நடந்துச்சுன்னு எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஏற்றுக்கொண்ட பதிவை நான் காட்ட முடியும். இவ்வளவு சம்பவங்களும் நடந்திருக்குது. இப்ப திமுகவும் இந்த இடத்துல இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்றதில்லை, காங்கிரஸும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்றதில்லை, பாஜகவும் நின்றதில்லை, அதிமுகவும் நின்றதில்லை. ஆனால் எதன் அடிப்படையில மீண்டும் மீண்டும் திமுக காங்கிரஸ் நீங்க நம்புகிறீங்க என்றதான் எங்களுடைய கேள்வி.
அதாவது இவங்க என்னன்னா மீண்டும் மீண்டும் ஒரு நரேட்டிவை செட் பண்ணிட்டே இருக்காங்க. பிஜேபி பி டீம், பிஜேபி பி டீம். எதன் அடிப்படையில் நாங்க பிஜேபி பி டீம்? நான் வந்து நான் சொல்றேன், பொது வழியில நான் விவாதத்துக்கு வர தயாராக இருக்கிறேன். நீங்க விவாதத்துக்கு வாங்க. நான் வந்து நாம் தமிழர் கட்சி பாஜகவுடைய பி டீம் இல்லைன்னு பேசுறேன். நீங்க திமுக பாஜகவுடைய பி டீம் இல்லைன்னு பேசுறேன். நீங்கள் நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் வென்றே முடிச்சுவேன். நீங்க தான் பிஜேபி பி டீம். ஏன்னா எந்த இடத்துலயும் திமுக நிக்கலைங்க. ஏதாவது ஒரு இடத்துல நின்றுருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும்ல, நிக்கல. நம்ம வந்து நம்முடைய உரிமைகள் எது, நம்மளுடைய தேவைகள் எதுன்னு தெரியாம வெறும் சலுகைகளை மட்டுமே நோக்கி எதிர் போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய நமக்கு ஒரு தேசிய இனத்திற்கு இல்ல ஒரு மக்களுக்கு தேவை வந்து உரிமையா சலுகையா? சிஏல நம்ம எதுக்காக போராடணும்? சலுகை வேணும்னு போராடணும், உரிமை வேணும்னு போராடணுமா? உரிமைக்காக தானே போராடணும். இப்போ உரிமை தான் ஒரு மனிதனுக்கு முதன்மையானது. இப்போ உரிமை தேவை அப்படின்னா நீங்க நாம் தமிழர் கட்சியின் பக்கம் தான் நிற்கணும். நாம் தமிழர் கட்சி இந்த நிலத்துல எல்லா விடயங்களுக்காகவும் இஸ்லாமியர்கள் விரோத எல்லா செயல்களுக்கும் எதிராக நாம் தமிழர் கட்சி நின்றுருக்கு. நாங்கள் நின்றுக்கிறோம், நாங்கள் போராடி இருக்கிறோம். ஆனால் சீமான் அவர்கள் எல்லாவற்றிற்கும் குரல் கொடுத்துருக்காரு. குரல் கொடுக்காத ஒரு விடயம் நீங்க சொல்ல முடியாது. அவர் இதுல மௌனமா இருந்தாருங்க, அதை இது பண்ணாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்திலும் நாங்கள் நின்றுக்கிறோம். ஆனா திமுக இந்த நிலத்தில் இந்த கடந்த 5 ஆண்டுகள் உட்பட எதிலும் இந்த இஸ்லாமிய சமூக மக்களுக்காக நின்றதும் இல்லை. அவர்களுடைய வாக்குகளை மட்டும்தான் வாங்கியிருக்காங்க தவிர அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒருபோதும் அவர்கள் கவலைப்பட்டதே இல்லை. ஓகே, எங்க கூட கலந்துக்கிட்டு இவ்வளவு நேரம் பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப லாங்கா போயிடுச்சு நினைக்கிறேன், ஷார்ட்டா முடிக்கலாம்னு பார்த்தோம், ரொம்ப லாங்கா போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி.